அப்பா பிதாவே, டாடி, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். ஏதோ நீர் எங்களோடு கூட இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களோடு இறங்கும், எங்களோடு பேசும். உம் நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்ளும். நல்ல தேவனே, வல்ல தேவனே, வாக்கு மாறாத தேவனே, பரிசுத்தம் உள்ள தேவனே, கோடி நன்றி சொல்லி இந்த காலை தியானத்தை நாங்கள் துவங்குகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். இன்றைய அதிகாரத்துக்கு உங்களை அன்புடன் வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய அதிகாரம் மத்தேயு 24ஆம் அதிகாரம். நான் ஏற்கனவே சொன்னது போல் பெரிய பெரிய டிஸ்கோர்ஸஸ் எல்லாம், பெரிய பெரிய சொற்பொழிவெல்லாம் இன்றைக்கி நமக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குங்க. பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது, டிஜிட்டல் ஆப்ஸ் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையில் எப்படி இவ்வளோ சொற்பொழிவை மத்தேயு எழுதினார்னு நமக்கு தெரில. பேப்பரும் இல்லை, பேனாவும் இல்லை, ஃபோன் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி குறிப்பெடுப்பீங்க? ஒரு முறை தான் பேச போகிறார். அவர் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்திருப்பார், எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பார். சில நேரம் ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்ம ரொம்ப லெஸ் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம். அந்த ஒரு ரேமா ஷேரிங் கூட நம்ம போட மாட்டோம், இல்லை ஃப்ரண்ட்லெஸ் சர்மன் ஷேரிங் கூட போட மாட்டோம். அதுக்கு நிறைய டைம் எடுத்துப்போம், யோசிப்போம். நான் யோசித்து பார்க்குறேன், மத்தேயுக்கு முன்னாடி நான் சல்யூட் அடிக்கிறேன். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக. இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த வார்த்தை ஃபுல்லாகவே உயிர், இந்த வார்த்தை ஃபுல்லாகவே சத்தியம். த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் ட்ரூத். ஒலிவ மலை மேலே அவர் பேசின அந்த டிஸ்கோர்ஸ், ஒலிவ மலையின் சொற்பொழிவு என்கிறது ஒரு பெரிய மாபெரும் பொக்கிஷமாக நமக்கு கிடைத்திருக்கிறது திருச்சபையே. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நாம் ஞானமாக நேர்த்தியாக படித்தாக வேண்டிய காலகட்டத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பேரோசியா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறார். பேரோசியானா நான் மறுபடியும் வருவேன், த ரீஅப்பியரன்ஸ், செகண்ட் அட்வென்ட். அட்வென்ட்னு சொல்லுவாங்க. அட்வென்ட் திருச்சபைலாம் பேர் இருக்கு பாருங்க. அட்வென்ட்னா நான் இயேசு மறுபடியும் வருகிறார், அவருடைய வருகை, செகண்ட் அட்வென்ட். அதை பற்றி பேசுகிறார். பேரோசியா அப்படின்னு சொல்கிற அந்த கிரேக்க வார்த்தை திரும்பவும் நான் வரப்போகிறேன் என்பதை பற்றி அவர் இன்றைக்கி பேச போகிறார். எந்த சூழ்நிலையில் பேசுகிறார், எந்த காலகட்டத்தில் பேசுகிறார் நம்ம பார்த்தோம்னா 24ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்குது. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்குது. எக்ஸலண்ட்டாக கட்டப்பட்டிருக்கு. ஆன் ப்ராசஸ், ஸ்டில் ஆன் ப்ராசஸ். 80 வருஷமாக அது கட்டப்பட்டுருச்சான் இந்த ஆலயம். எத்தனை வருஷங்க? இந்த 80 வருஷம் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது ஏரோதோட ஃபேமிலி. ஆமாம், வெயில் அது மேலே பட்டதும் பனிப்பாறை மேலே படுகிற அளவுக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு பில்டிங். 80 வருஷம் ஆலயம் கட்டுறாங்க. இந்த ஆலயத்தை சுற்றி இயேசு நடக்கிறார், தன்னுடைய சீஷர்கள் இருக்கிறாங்க. சீஷர்கள் கூப்பிட்டு அவர் கையில் காட்டுறாங்க, மெசியாவே இதை பாருங்கள், ஆலயம், இந்த பில்டிங்கை பாருங்கள், எல்லாம் கிரானைட்டில் கட்டப்பட்டுக்கிற ஒயிட் மார்பிள்ஸ், அதில் கட்டப்பட்டுக்கிற ஆலயம். ஆலயம்னாலே ஆலயத்தில் யார் இருக்கிறாரு? ஆலயத்தோட சொந்தக்காரர் யாருங்க? இயேசு. கரெக்ட் தானே? எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். 2 பேர் 3 பேர் கூடினாலே அது அவருடைய சபையாயிடுது. அவர் அங்கே வரார். தனி மனிதனும் அவருடைய ஆலயமாய் மாறுகிறான். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்கிறார். தனி மனிதனும் ஆலயம், 3 பேர் கொண்டதும் ஆலயம். நான் இந்த சாப்டர் படிக்கும் போது, ஆண்டவரே அப்போ பில்டிங் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எத்தனை பேருக்கு பில்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது? நம்ம சபைக்கு ஒரு பெரிய பில்டிங் தான் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இங்கே நம்ம ஜீசஸ் வந்து 80 வருஷமாக ஒருத்தன் கட்டுறான், அது ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறாரே அப்படின்ற கேள்வியோட இந்த சாப்டர் நம்ம படிக்க போகிறோம். சீஷர்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. இந்த ஆலயம் இடிப்படுறதுக்கும் கடைசி நாளுக்கும் உங்கள் வருகைக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள். இந்த கேள்வி கேட்கலனா, இயேசு பதில் சொல்லனா, நம்ம கடைசி காலத்தை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கடைசி காலத்தை பற்றி ஆளாளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாஸ்ட்ராடாமஸ் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னும் நிறைய பேர் ஒரு மத ரீதியான எல்லாம் சொல்கிறாங்க, கடைசியில் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கணும். அதில் நிறைய நடக்குது, நிறைய நடக்காமல் போகுது. உலகத்தை வடிவமைத்தவர், ஆமென். ஒரு பிரிட்ஜி கட்டினா இந்த பிரிட்ஜி இத்தனை வருஷம் தாங்கும்னு அதோடைய என்ஜினியரிங் கம்பெனி சொல்லுதா இல்லையா? ஒரு பில்டிங் கட்டினா இவ்வளோ தாங்கும், ஒரு பொருள் வாங்க இவ்வளோ நாள் தாங்கும். வாரண்டி கேரண்டி கொடுக்கறது போல் வாரண்டி அண்ட் கேரண்டி நம் ராஜா தரப்போகிறார் கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி. நல்ல கேள்விக்கு அவர் பதில் அளிக்க
போகிறார். திருச்சபையை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய செய்திக்கு. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஜீசஸ் ஆலிவர் டிஸ்கோர்ஸ், இயேசுவினுடைய ஒலிவ மலையின் சொற்பொழிவு. நம்ம மதர் சர்ச்சில் இந்த சர்மன் கேட்கும்போது பாஸ்டர் என்ன டைட்டில் கொடுத்தாங்கன்னா, ஜீசஸ் இஸ் கம்மிங் அகெயின், இயேசு மறுபடியும் வருகிறார், டேக் ஹீட், கெட் ரெடி, அவர் வராரு, ரெடி ஆயிக்கோ அப்படின்னாங்க. நல்ல ஒரு அருமையான டைட்டில் அவங்க கொடுத்துருக்கிறார்கள். ஆக ஜீசஸ் இஸ் கம்மிங், ஆர் யூ ரெடி? நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நாங்கள் போன சர்ச்சில் டெய்லி காலையில், சண்டே காலையில் எல்லோரும் மனப்பாட வசனம் சொல்லணும். யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க சண்டே ஸ்கூல் மனப்பாட வசனம்? ஆமாம். சொல்லனா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. இப்பொழுதும் சிறுவர் மனப்பாட வசனம் சொல்லுவாங்க. அப்படின்னும் போது அங்கே உட்காந்து மனப்பாடம் பண்ணு போய் அங்கே மறந்துடும். சரியா? அப்போ ஒரு தம்பி இருப்பார், அவர் வசனமே மனப்பாடம் பண்ண மாட்டார். இதுதான் சொல்லுவார், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கம்மிங் சூன், ஆர் யூ ரெடி அப்படின்ட்டு ஓடுவார். இயேசு சீக்கிரம் வருகிறார், நீ ஆயத்தமா? அவ்வளோதான். மனப்பாட வசனம் சொன்னால் இது சொல்லுவார், இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம். சீக்கிரம்னா என்ன? டீ போடுற நேரமா? சாப்பிட்ற நேரமா? சாப்பாடு செய்கிற நேரமா? எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நான் கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வந்து சீக்கிரமாக சமைச்சு கொடுக்குறேன்னுவாங்க. இன்றைக்கி இது செட் ஆகுமா? சீக்கிரம்னா என்ன? நான் உட்காருவேன், நீ எடுத்துகிட்டு வரணும், அதான் சீக்கிரம். ஒருவருடைய டைம் பீரியடுக்கு ஒன்று சீக்கிரங்க. ஆமேன். நீங்கள் இரவில் வெளியில் போய் வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? எத்தனை நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியுதோ அத்தனை நட்சத்திரம் நம்ம சூரியனோட பெருசு. சூரியனோட சின்னதாக இருந்தால் அவங்க கண்ணுக்கு தெரியாது. இதில் பல நட்சத்திரனுடைய ஒளி 100 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பிச்சான். இப்போ தான் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அது கிளம்பிச்சு. இப்போ சொல்லுங்கள், சீக்கிரத்தை எப்படி? உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு டார்ச் அடிக்கிறோம், இந்த டார்ச் ஒளி, லைட் ட்ராவல்ஸ், ஒளி என்பது பயணிக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்க, பஸ்ஸில் வந்தீங்க, ட்ரெயினில் வந்தீங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தேன். வி ட்ராவல், லைட் ஆல்சோ ட்ராவல்ஸ், சவுண்ட் ஆல்சோ ட்ராவல்ஸ், சத்தம் கேட்கிறது. இந்த பெரிய ஹாரன்லாம் வச்சு ரொம்ப தூரமாக கட்டின போட்டு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாட்டு அங்கே முடிச்சிட்ருக்கோம், நம்ம போயிட்டு போது இந்த பாட்டு இங்கே கேட்கும். பார்த்துருக்கீங்களா அந்த வரி? ஏன்? சவுண்டு ட்ராவல்ஸ். ஆமேன். எதுனா ட்ராவல் பண்ணிட்டோங்க. எங்கள் ஆண்டவரும் ட்ராவல் பண்ணி வருகிறார் என்கிற நற்செய்தி தான் எங்களுக்கு. நான் வருவேன். ஆமேன். எங்கிருந்தேன்? நான் எங்கிருந்தேன்? என் வயதை கணக்கிட்டு அதை விட 1 வருஷம் முன்னாடி எங்கிருந்தேன்? என் தாயின் வயிற்றில் வருவதற்கு முன்னாடி நான் எங்கிருந்தேன்? இதோ இங்கு இருக்கிறேன். மரித்த பிறகு எங்கே இருப்பேன்? டோனோ. இயேசு எங்கே இருக்கிறார்? தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. அவர் பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவர் மறுபடியும் வருகிறார். இயேசுவை தவிர வேற யாருமே எங்கே இருக்காங்கன்னு தெரில. பைபிள் தான் சொல்லுது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு. அவங்க சொல்லலை நான் இங்கே இருக்கேன் வான்னு. இயேசு மாத்திரம் மறுபடியும் வருகிறார் என்கிற எண்ணம் நம் அனைவருடைய மனதை சிலிர்க்க வைக்கிறது. ஆமேன். பெரௌசியா தன்னுடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கிறார். இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் டீப்பாக இறங்கி படிக்கணும். ஜீசஸ் கிரைஸ்டுடைய வருகை 2 வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று பகிரங்க வருகை, ஒலிவ மலையின் மீது கால் வைப்பார் என்று. எது மேலே கால் வைப்பார் ஜீசஸ்? ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட் தேவை, ஒரு ரன்வே தேவை. ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு ஒரு ஹெலிபேட் இருந்தால் போதும். அப்படியே அந்த ஹெச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கால் வச்சிடும். ஆமேன். வெளியில் போகிற விண்வெளிக்கு போகிற விண்வெளி அந்த 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 வாகனங்கள்லாம் கடலில் ஊந்துருது. அதுலேருந்து ஆளுங்களை காப்பாற்றுறாங்க. பண்ணுறாங்களா இல்லையா? காப்பாற்றுறாங்க. இயேசு எங்கே இறங்கி வரப்போகிறார்? ஒலிவ மலையின் மீது வரப்போகிறார். ஆமேன். அந்த ஒலிவ மலை மேலே இன்றைக்கி டாக் கொடுக்குறார். ஏற்கனவே எருசலேம் தேவாலயத்துக்கு வந்துட்டு திரும்பி ஒலிவ மலை மேலே ப்ரே பண்ண போகும்போது சீஷர்கள் கேட்குற ஒண்டர்ஃபுல்லான கேள்வி பாருங்கள். சீஷர்கள் அவரிடத்தில் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஏன் இந்த பில்டிங்கை பார்த்த இயேசு, எருசலேம் தேவாலயத்தை பார்த்த இயேசு ஒரு விஷயத்தை சொன்னார். இவைகளை பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீசஸ் 80 வருஷமாக கற்ற இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் போகுமா? இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும். உங்கள் எல்லாரோட மனதுக்கு ஒரு கேள்வி. இயேசு ஒரு தேவாலயம்
இடிஞ்சிரும், ஒரு கல் மேலே ஒரு கல் இருக்காதுன்னு சொல்கிறாரு. அந்த ஆலயத்து மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரா இல்லையா? நம்ம இடிஞ்சு விழுன்றாரு, பிரியமாக இருக்காருன்றீங்க. எத்தனை பேர் பிரியமாக இருக்காருன்றீங்க? எனக்காக கொஞ்சம் சொல்லுப்பா, பிரியமாக இருக்காரா? பிரியமாக இருக்காரா இல்லையா? எப்படி சொல்ல போகிறீங்க பிரியமாக இருக்காருன்னு? இது ஏரோது கட்டுறதுப்பா ஆலயம், அவனுடைய பெருமைக்காக கட்டுறான். சாலமோன் கட்டினதில்ல, அதை இடிச்சுட்டு எஸ்ரா நெகேமியா கட்டிட்டு இது அவன் கட்டுறான் தான் பெருமைக்காக. ஏரோது கட்டின ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் செய்வாரா? சாலமோன் கட்டின ஆலயத்தில் வாசம் செய்வாரா? சாலமோன் இடிச்சு புதுசாக கட்டுறான். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவர் பிரியமாக இருக்காரா இல்லையா? உங்கள் மனதுக்கு தான் கேள்வி. பெருமை உள்ளவங்க எது பாரு, அதனால் இந்த ஆலயத்து மேலே பிரியமாக இருக்க மாட்டாரா? எப்படி பிரியமாக இருக்காருன்னு எப்படி சொல்கிறீங்க? அவங்க மகன் இடிப்படும் சொல்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு எதுனா சொல்லுங்களேன். ஆமேன். நான் என்ன நினச்சேன்னா, இது ஏரோது கட்டின ஆலயம், இடிக்கிட்டோம் அப்படின்னு இயேசு நினச்சிருப்பாரோன்னு நான் நினச்சேன். இல்லைங்க, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா, இந்த ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்தில் தான், தூப பீடத்துக்கிட்ட தான் சகரியா தேவனுடைய திட்டத்தின்படி, முறைமையின்படி அவர் தூபம் காட்டுகிற வேளையில் தேவதூதன் தரிசனமானான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆலயத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஏரோது கட்டுறாரு, உள்ளே போய் ஊழியம் பண்ணுறது யார்? நான் நினச்சேன், ஆண்டவரை ஏரோது ரத்தம் படிந்த கைகள், அவன் நல்லவன் இல்லைன்னு. இல்லை திருச்சபையே, ஆண்டவர் ஏதோ ஒன்று நமக்கு சொல்ல வராரு. என்னைக்கு ஜீசஸ் இந்த பூமியில் கால் வச்சாரோ, என்னைக்கு ஜீசஸ் பிறந்தாரோ, என்றைக்கு இயேசு இந்த நியூ டெஸ்டமெண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறாரோ, பழைய ஏற்பாட்டிலேருந்தே அவர் தான் தேவ தூதனானவர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இயேசு தான் ஆவியாக வந்துட்டு போகிறாரு. ரியலாக ஒரு ஹியூமன் பீயிங்காக அந்த பூமியில் பிறக்கிறாரோ, எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆக இந்த ஆலயத்தில் ஆண்டவர் பிரியமாக தான் இருக்கிறாரு. தரிசனம் சகரியாக்கு எங்கே கிடச்சிச்சு? இதே ஆலயம்தான். ஹல்லேலூயா. ஜோசிஃபஸ் என்று சொல்கிற வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், தன்னுடைய புஸ்தகம் ஆன்டிக்விட்டிஸ் 1514 என்கிறதில் சொல்லுகிறார், இயேசு பிறக்கிறதுக்கு இயேசுனுடைய காலத்தில் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆச்சான். இயேசுக்கு பிறகு ஒரு 70 வருஷம் கண்டினியூ ஆகும். ஏறக்குறைய 8 வருஷமாக அந்த வேலை நடக்குது. இப்போ தான் ஜீசஸ் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஜீசஸ் ஊழியத்தை முடிக்கும் போது தான் நடந்துருக்குது. ஒரு நாளைக்கு 10,000 பேர் வேலை செஞ்சாங்களாம் இந்த பெரிய தேவாலயத்தில் வேலை செய்வதற்காக. ஆமென். எத்தனை பேருங்க? ஆமாம். கிறிஸ்துவுக்கு பின் 63 AD 63, இயேசுக்கு பிறகு AD 63 தீத்துராயன் இதை முழுவதும் அழித்து இடித்து தீக்கிரையாக்கி எல்லா கோல்டையும் எல்லா மார்பிளையும் தூக்கி கொண்டு போகிறான். அது இயேசு சொன்னது நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ரோமன் சோல்ஜர்ஸ் அன்றைக்கு ஜீசஸ் இன்னைய சாப்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே ஓடி போகணும்னு ஆண்டவர் சொல்வார். எருசலேமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்வார். அதை கேட்ட கிறிஸ்தவர்கள் எருசலேம் விட்டு வெளியே ஓட்டாங்க, அவங்க தப்பிச்சிட்டாங்க. யூதர்களுக்கு ஆலயத்தில் தான் பாதுகாப்புன்னு போவாங்க, அவன் ஆலயத்தை தான் அழிப்பான். சரி, ஓகே, அதை நம்ம இப்போ டீப்பாக படிக்கும்போது அதை பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லா யூதர்களும் ரிபல்ஸாக மாறிட்டாங்க. அவங்க ரோமர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். எதிர்த்து அவர்களோடு யுத்தமிட்டு எல்லாரும் ஓடி எருசலேமில் மலை மேலே ஏறி தேவாலயத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டா தப்பிச்சிக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் அவன் முற்றுகை போட்டு முழு மக்களையும் அழித்து கொளுத்தி விட்டு தீக்கிரையாக்கி அதுக்குள்ளே அநேக கோல்டன் வெசல்ஸும் தங்கத்தினால் ஆன அநேக பொருள்கள் இருந்தபடினால அது உருகி கீழே விழுந்ததை பார்த்து ஒரு கல் கூட விடாது, இப்படி கல்லின் மீது உள்ள கல்லை எடுத்து எல்லா தங்கத்தையும் சுருட்டி கொண்டு போனார்கள் ரோமர்கள். ஆமென். ஜீசஸ் இன்னைக்கு சொல்கிறது என்ன பண்ணுது? நடக்குது. ஆமென். இந்த செய்தியை நான் 5 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம். அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய வீழ்ச்சி அல்லது எருசலேம் தேவாலயத்தினுடைய இடிபடுதலுக்கு உண்டான தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம். அது முதல் 3 வசனம் தான். த ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு அதை நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறார், சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டுதல் என்று சொல்லலாம். முதல் 3 வருஷம் எருசலேம் தேவாலயத்தை பற்றி. 2வது பகுதி 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பேச போகிறேன். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருக்க போகிற வரலாறு, ஹிஸ்ட்ரி எப்படி ஃப்ளோ ஆக போகுது என்பதை பற்றி பேச போகிறார். 15ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும்
தன்னுடைய வருகையிலே கடைசி காலத்திலே எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசப்போகிறார். 4வது பார்ட் டி அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய வருகை யாருக்குமே தெரியாது, நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 5வது பகுதி இ, உண்மையாய் அவருக்காக இருக்கிற மக்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி, உண்மையை பற்றி பேசப்போகிறார். நம்ம செய்திக்குள்ளே போகலாமா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க இந்த வசனத்தை டீப்பாக படிக்கிறதுக்கு? டீப் டைவ். யாருமே பேசாததை இயேசு பேச போகிறார். இதை கண்டுக்கிறாமல் நம்ம இருக்க முடியாது. அவர் சொன்ன காலத்தில் ஏதோ ஒரு பகுதியில் தான் நம்மளும் இப்போ இருக்கிறோம். முதல்ல சொல்லிட்டார், எருசலேம் தேவாலயம் என்ன பண்ணப்படும்? இடிக்கப்படும். இடிக்கப்பட்டுச்சா? பட்டுச்சு. இப்போ எருசலேம் தேவாலயம் இருக்குதா? இல்லை. அதனுடைய ஒரு சுவர் தான் இருக்குது. அதுதான் அந்த சுவரானே தெரில. ஏன்னா அந்த மார்பிள் மாதிரி தெரியல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்லை, அதுக்கப்புறம் 2000 வருஷத்தில் வேறு யாருன்னா கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம், ரீஒர்க் பண்ணியிருக்கலாம். எருசலேம் தேவாலயம் பேர் சொல்ல ஒரு சுவர் மட்டுமே இருக்குது. அதில் மேலெல்லாம் புல்லுலாம் முளைச்சிருக்கு, ரொம்ப ஹைட்டு. இன்றைக்கும் யூதர்கள் அந்த சவுத்தில் போய் இடிச்சிட்டு அழுறாங்க. மேசியா வர வேண்டும்னு அழுறாங்க. அந்த சுவருக்கு பேர் அழுகையின் சுவர், தி வெயிலிங் வால். நீங்களும் நானும் கூட எருசலேமுக்கு போனோம்னா அந்த சவுத்தை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகுது, போயிட்டு என்ன பண்ணலாம்? ப்ரே பண்ண அனுமதிக்கிறாங்க. நீங்கள் கூட அந்த சுவரை தடவி பார்க்கலாம். அந்த சுவர் வரலாற்றை சொல்லுகிறது. ஒரு நாள் இந்த சுவரை இயேசு தொட்டிருப்பார். இந்த சுவத்தில் உள்ள ஏதோ ஒரு கல்லை சாலமோன் கூட தொட்டிருப்பார். இந்த சோத்தில் உள்ள ஏதோ ஒரு மரத்துண்டை தாவீது கூட கையில் தொட்டிருப்பார் என்று வரலாறு சொல்லுதுன்னா எப்படி தொடுவாங்க பாருங்கள். நம்ம எப்படி தொடுவோம், அவங்க பிள்ளைங்க எப்படி தொடுவாங்க பாருங்கள். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஜஸ்ட் அ பீஸ், ஒரு போர்ஷன், ஒரு பகுதியாக அந்த வெயிலிங் வால் இருக்கிறது. இதை இயேசு ஏற்கனவே சொல்லிவிட்டார். நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு நேராக சீஷர்கள் இழுத்து கொண்டு போகிறார்கள். ஜீசஸ் ஆலயத்துக்கு வந்தார், விசிட் பண்ணார், அவங்க காட்டினாங்க, ஸ்பாட்லேயே சொல்லிட்டார் அதெல்லாம் ஒரு கல் மேலே ஒன்று இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் தான் வேலையை பார்க்க போயிட்டு ஒரு ஒலிவ மலைக்கு போயிட்டார். புரிஞ்சுங்க, 2 மலை இருக்குது. இது ஒலிவ மலை, இது எருசலேம் தேவாலயம் இருக்கிற மலை, எருசலேம். அப்போ ஒலிவ மலை மேலேருந்து பார்த்தா எருசலேம் தேவாலயம் தெரியும், எருசலேம் தேவாலயத்திலேருந்து பார்த்தா ஒலிவ மலை தெரியும். இப்போ சீஷர்கள் இந்த பக்கம் கெதரோன் ஆற்றெல்லாம் கடந்து இந்த ஒலிவ மலை மேலே நின்றுட்டு திரும்பி அதை காட்டுறாங்க. என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே பாருங்க. அவங்களுடைய கேள்வி மட்டும் பார்க்கலாம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? கேள்வி நம்பர் 1. ஓகே, விரல விட்டுங்க. 2வது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இது தெரிஞ்சு கேட்டாங்களா தெரியாத கேட்டாங்களான்னு தெரில. உம்முடைய வருகைக்கும் இயேசு மரிக்க போகிறார்ன்றதை ஏற்றுக்கல, ஆனால் திரும்பி வருவார்ன்றதை ஏற்றுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க எவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்காங்க. மனுஷகுமாரன் பாடுபட போகிறார் போது ஆண்டவரே அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது, பயப்படுறாங்க. ஆனால் உம்முடைய வருகை, மரிக்காமல் எப்படி ஒரு மனுஷன் திரும்பி வர முடியும்? மரிச்சா தானே பிரதர் உயிர் தழ முடியும், எப்படி திரும்பி வர முடியும்? ஆனால் 2 கேள்வி, இந்த கேள்வி நமக்கு பதில் கொடுக்க போகிறார் இயேசு இவர்கள் மூலமாக. முதல் கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு வரும்போது உலகம் முடியுமா? இயேசு உயிர் தெழுந்து போகும்போது சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் வரைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன். கடைசி நாள்னு ஒன்று இருக்குதான். ஸ்கூலில் காலேஜில் யாரெல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டி நடத்தியிருக்கீங்க? என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு கடைசி நாள் ஃபேர்வெல் பார்ட்டி. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் காலேஜோட ஐடியே செல்லாது, செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டான். என்ன இருக்கும்? டேட்டு முடிச்சுட்டு இருக்கோம். ஏன்? ஃபேர்வெல் பார்ட்டி. அந்த மாதிரி உலகத்துக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடக்க போகுது. அந்த ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிறப்போ நீங்கள் வர போகிறீங்க, எங்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கேள்வியில் இன்னைக்கு உலகத்தில் பல பேருக்கு கேள்வி, உலகம் எப்போ அழியும்? நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு அண்ணாச்சி கடையில் தேங்காய் பத்தை வாங்க போனேன். அந்த அண்ணாச்சி சொல்கிறார், 90 உலகம் அழிதான் அப்படின்றார். அப்போ 90 பார்த்தாலே எனக்கு பயம். அப்போ ஒரு 88 போல் இருக்கும்னு நினைக்கிறேன், 1988 மாதிரி எங்கள் அம்மா அனுப்பிச்சாங்க. அந்த நினச்சி சொல்கிறார், 90 கிடையாது நினச்சே, 90 எல்லாம் உலகம் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 90 அது பயம். அப்புறமா 90 தாண்டி ஸ்கூல்லாம் படித்து வெளியே வந்தால் 2000 பற்றி சொன்னார். 2000 கம்ப்யூட்டரே ஹேங் ஆகுதான். ஏன்னா என்னது, 2000 கம்ப்யூட்டர் 00 ஆகிடுமா, அதுக்கப்புறம் என்ன ஆகாதான், அங்கங்கே அணுகுண்டுலாம் வெடிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. 2000 நியூ இயர் கொண்டாடுறதுக்குள்ளே அப்பா 2000 கொண்டாடினோம். அப்புறம் 2020 உலகம் இல்லை, 40 இல்லை, 50 இல்லைன்னு ஆளாளுக்கு சொல்லுங்கள். படைத்தவர் சொல்லுகிறது மிக முக்கியமாக இன்றைக்கு எனக்கு படுகிறது.
14ஆம் வசனம் வரைக்கும் the flow of history. ஹிஸ்டரி எப்படி இருக்க போகிறது? ஹிஸ்டரி என்றால் his story, அவனுடைய வரலாறு. அவன் யார்? நம்மளாம் தான். இந்த மனிதனுடைய வரலாறு, அதான் ஹிஸ்டரி. அவன் வரலாறு. இந்த ஹிஸ்டரி, இந்த இவன், அந்த அவன், மனித உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுடைய வரலாற்றுக்கு நடுவிலே இயேசு என்கிற அவர் வருகிறாரு. அதுதான் மெயின். இப்போ அவர் வந்து ஹிஸ்டரியோட ஃப்ளோவை பற்றி சொல்ல போகிறார். சொல்கிறாரு பாருங்க. நம்பர் 1, ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென். எப்படி இருங்க? திருச்சபையே ஒரு 10 பேர் வாங்க ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலான்னு நீங்கள் சொல்லுங்கள், யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நியூஸ் பேப்பர், டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து இங்கே ஏமாற்றிட்டாங்க, அங்கே கொண்டுட்டாங்க, அங்கே திருடிட்டாங்க, பார்க்குறோமா இல்லையா? நன்மைக்கு ஒன்றுபடவே மாட்டார்கள். இன்றைக்கு உலகம் வந்து ஷார்ட்கட்டில் எப்படி முன்னேறணும்னு பார்க்குறாங்க. அவங்க ஏமாந்தவங்க, ஏமாத்துறவங்களாம் கேட்டால் சொல்லுவாங்க, எங்களை ஏமாற்றிட்டாங்க, நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஏமாற்றப்பட போகிறீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். ஒருவனும். ஆமென். எதில் ஏமாற்றுவாங்க? நீங்கள் திங்க் பண்ணி சொல்லுங்கள். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தினாரு, ரைட்டு. அடுத்தது காசு தரேன்னு வாங்கினாரு, என்ன பண்ணார்? ஏமாற்றிட்டாரு. லேண்டை ஏமாற்றிட்டார், அவ்வளோதான். வேறு என்ன சொல்லுவோம்? இங்கே வரவனுங்க நான் தான் இயேசுன்னு ஏமாற்றுவானுங்களாம். அப்படி ஏமாந்தோம்னா நம்ம தேருவோமா? அப்படி ஏமாத்தினான்னா அவன் தேருவானா? பாருங்க. அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்து என்று என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமென். உங்கள் பேரில் லேண்ட் இருக்குங்க, உங்களுக்கு நம்பிக்கை. லேண்ட் யார் பேரில் இருக்குது? உங்கள் பேரில் இருக்குது. அந்த லேண்டை செல் பண்ணலான்னு போகிறீங்க, பார்த்தா சார் நீங்கள் தான் சார் விற்றுட்டீங்கன்றாங்க. நான் வரவே இல்லைங்க, உங்கள் பேரில் ஒருத்தன் வந்து விற்றுட்டு போயிருந்தான். என்ன ஆகும் அது? இயேசுன்ற பேரில் அநேகர் வருவார்களாம். நிறைய பேர் நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, நான் தான் இயேசு. அவங்க வளர்ந்து வரவங்க வளர்ந்து என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியாது. உலகத்து மனிதர்களை நம்ம பார்த்தோம்னா போன வருஷம் ஒன்று பேசியிருப்பாங்க, இந்த வருஷம் ஒன்று பேசியிருப்பாங்க, அடுத்த வருஷம் ஒன்று பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ வீடியோ ரெக்கார்டிங் ஆச்சு. அவர் அன்னைக்கு பேசினார், இன்னைக்கு பேசினார், நாளைக்கு என்ன பேசுவார்? அப்படி மக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு நாளைக்கு எழும்பி நின்று யோசிச்சு பெரிய ஆள் ஆகிட்ட பிறகு நான் தான் இயேசுன்னு சொல்லிடுவாங்களோ என்கிற பயம் எல்லா தலைவர்கள் மேலே மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சா இல்லையா? அதுவும் அற்புதம் அடையாளங்கள் கையினால் நடந்தால் நான் தான் இயேசுன்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறார், இறந்து போயிட்டார். வில்லியம் பிரன்ஹாம் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான ஊழியக்கார், வல்லமையான ஊழியக்கார், மரித்தவர்கள் கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறவர். ஆமென். டிஎல் ஆஸ்பான் அவருக்கு ஈடு ஊழியம் செய்த, அவரை காட்டிலும் அதிகமாக ஊழியம் செய்த வில்லியம் பிரன்ஹாம் ஒரு நாள் திடீர்னு தாம் பப்ளிக் முன்னாடி லட்சக்கணக்கான ஜனங்கள் முன்னாடி தோன்றி சொன்னார், நான் தான் இயேசுனார், நான் தான் அவதாரம் எடுத்து வந்துக்கிறேனார். ஜனங்க நம்பினாங்கப்பா, ஜனங்க நம்பினாங்க. ஒன்லி ஜீசஸ் அப்படின்ற இயக்கத்தில் இவர் தான் ஜீசஸ்ன்னு சொல்லி நம்பி இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா பேருன்றாங்க, பிரன்ஹாம்ன்றாங்க. ஆமென். ஒரு அகோர கார் விபத்தில் மரித்தார். பல மணி நேரம் ஆச்சு அந்த காரை உடைச்சி டோர் திறந்து அந்த பாடியை வெளியெடுக்க. ஜனங்க கனெக்ட் பண்ணுறாங்க. உலகத்தின் பாவத்துக்காக பிரன்ஹாம் என்கிற இயேசு 2வது முறை கார் ஆக்சிடெண்ட்டில் செத்தார், ரத்தம் சிந்தி அப்படின்னா. அவ்வளோ பாருங்களேன், பல பேரை, பல கூட்டத்தை வஞ்சித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சகோதரங்கிட்ட நான் பேசிகிட்டே இருந்தேன், அவருக்கு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். லாஸ்ட்டில் சொன்னார், கரெக்ட் பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், ஜீசஸ் வருகிறார், அவர் பேர் தான் பிரன்ஹாம் அப்படின்னாரு. ஐயோ நாங்கள் ஏன் நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்களா? ஆமாம், அது கன்ஃபார்ம்டு, அவர் தான் செத்துட்டார். அவர் எப்படிங்க செத்தார்? கார் ஆக்சிடெண்ட்டில் செத்தார். என் பாவத்துக்காக எதில் ரத்தம் சிந்தியிருக்காரு? கார் ஆக்சிடெண்ட்டில். திரும்பி வருகிறார் ரியல் இயேசு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். உலகத்தில் யுத்தங்கள் நடக்கும். 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இங்கே கலக்கம் யுத்தத்தை பார்த்து இல்லை, அணுகுண்டை பார்த்து இல்லை, தீவிரவாதத்தை பார்த்து இல்லை, கொள்ளை நோய்களை பார்த்து இல்லை, நீ வஞ்சிக்கப்பட்டு விட போகிறாயோ என்கிற பயம்தான் மகனே மகளே இயேசுக்கு இருந்தது. நான் வஞ்சிக்கப்பட்டு விட போகிறேனோ என்கிற பயம்தான் இயேசுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஃப்ளோ ஆஃப் ஹிஸ்டரி சொல்றார். யுத்தங்கள் யாருங்க சொன்னது? யுத்தம் நடக்கல. என்னைக்குமே உலகத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஏதாவது ஒரு யுத்தம். நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ யுத்தத்தை பார்த்தோம். வளைகுடா போர், இஸ்ரேலோட யுத்தம், இப்போ ஒரு யுத்தம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது.
நிற்கலை. அங்கங்கே யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஜீசஸ் யுத்தங்கள் வரும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்கிறாரு? உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள், கலங்காதபடியும் எச்சரிக்கையாக இருங்கள். ரெண்டு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். வஞ்சியாதபடியும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆமாம், கலங்கவும் கூடாது. கலங்கிட்டோம்னா உடனே நம்ம ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். ஆமாம், நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஆமாம், நீங்கள் பண்ணோம். ஜீசஸ் வரா மாதிரி தரல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிவெடுங்க. அன்னைக்கு சீனாய் மலை அடிவாரத்தில் என்னங்க நடந்துச்சு? மோசே ப்ரேயருக்கு போனார். எத்தனை நாள் கழித்து வரல? 40 days ஆயிடுச்சு வரல. ஜனங்க கலங்கிட்டாங்க, முடிவு எடுக்க சொல்கிறாங்க ஆரோனை பார்த்து. மோசே போனார், செத்துட்டார்ப்பா, எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும். எந்த கடவுளை உருவாக்கு? தங்கத்தெல்லாம் போட்டு பொன் கண்ணுக்குட்டியும் உண்டாக்குனாங்க. ஆமேன். ஜீசஸ் நம்ம ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணலன்னா நீங்களும் நானும் வேற யாரையாவது ஜீசஸ்ன்னு கூப்பிட்டுருவோமா? இயேசு நம் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் வேற யாரையும் கூப்பிட்டு விடுவோமா? அப்படி கூப்பிட்டு விட்டோம் என்றால் இதுதான் நாம் ஏமாற்றப்படுகிறது என்பதை பற்றி இயேசு தம் சீஷர்களுக்கு சொல்கிறார். நீங்கள் கலங்கக்கூடாது. கலங்குனீங்கன்னா மிஸ் இன்டர்பிரட் பண்ணிடுவீங்க. மகனே, நேற்றைய கலக்கம் உனக்கு இன்றைக்கு இருக்காது. நேற்றைய கலக்கத்துக்கு இன்றைக்கு தீர்வு தருவார். இன்று கலங்குகிறாய் என்று கவலைப்படாதே. உன் கலக்கத்தை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீ வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமென். எஸ், யுத்தம் கேள்விப்படுவோம், கலங்கக்கூடாது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எதில் அங்கே எழும்புது? மொழி ரீதியாக சண்டை போட்டுப்பாங்க. நாங்களாம் இந்த மொழி பேசுகிறவங்க, நீங்கள் அந்த மொழி போட்டுக்கிறாங்களா? பிறகு ஜாதி ரீதியாக நான் இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி. பிறகு ஸ்கூலுக்கு போனால் நான் இந்த கிளாஸு, நீ அந்த கிளாஸு. ஸ்கூலை விட்டு வெளியே போனால் நீ இந்த ஸ்கூலு, நான் அந்த ஸ்கூல். ஊரை விட்டு வெளியே போனால் நீ இந்த ஊர், நான் அந்த ஊர். ஊருக்குள்ளே வந்தால் நீ இந்த தெருவு, நான் அந்த தெருவு. நடக்குதா இல்லையா? இது நடக்கும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அது ஒன்று மட்டும் நம்ம யோசிக்கணும். வேதனைகளா அப்பா? அப்படின்னா என்னப்பா? தீஸ் ஆர் த பிகினிங்ஸ் ஆஃப் சாரோஸ். நியூஸ் பார்த்தாலே கவலையாக இருக்குங்க, வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இன்றைக்கி நடக்கிறதுலாம் அன்றைக்கி நடக்கலான்னு சொல்ல, எங்கெங்கேயும் நடந்துச்சு, ஆனால் நம்ம காதில் வரல. இன்றைக்கி நம்ம கண்ணுக்கே வருது. ஒரு நிமிஷத்தில் எங்கேயோ நடந்தது நம்ம வீட்டுக்கு வருது, நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம். அங்கே நடந்த செய்தி அங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? வேதனை. வேதனைகளுக்கு ஆரம்பம். திருச்சபையே, இன்றைக்கு உலகத்தில் உள்ள நடக்கிறத பார்த்து எத்தனை பேர் வேதனைப்படுறீங்க? படுறேன். ஆமாம், காலையில் இன்றைக்கி வெடிகாலம் ஆச்சு, நேற்று ஆச்சு, இதோ இப்போ நடந்துச்சு, 8:10 நடந்துச்சு, 8:11 யூடியூப்பில் போடுறாங்க. 1 minute வீடியோ, 2 minutes வீடியோ, என்ன நடந்துச்சு அப்படியே பார்க்குறோம். வேதனைகளுக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. வேதனை எதனால் வருது சொல்லுங்கள்? யுத்தம், பிறகு வேறு எது? ஜனத்துக்கு விரோதமான ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை, பூமி அதிர்ச்சி எல்லாம். ஆமாம், அமெரிக்காவில் பார்த்தீங்களா? தீ, அவ்வளோ பெரிய தீ, 60 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டாச்சு. அப்பா, வேதனையாக இருக்குது. சும்மா நம்ம வீட்டில் ஒரு 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 பாத்திரம் எரிஞ்சிச்சினாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பாத்திரம் எரிஞ்சு அந்த புகை வந்தாலே நம்மளால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. அந்த ஸ்மெல் இருக்குது. வீட்டில் ஒரு பகுதி எரிஞ்சிட்டா எப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு ஊரே, ஒரு மாநிலமே, ஒரு 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 பெரிய தேசமே எரிகிற அளவுக்கு அது என்ன பண்ணுறது? ஒரு மாகாணமே எரிகிற அளவுக்கு வருகிறது. இதையெல்லாம் வேதனைகள். வேதனையை கேட்க ஆரம்பிச்சிட்டோமா? ஜீசஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனா, வேதனை ஒரு சைடு உலக ரீதியாக உங்கள் காதில் விழும், உங்களுக்கே வேதனைகள் வரும். நம்ம அதை ஏற்றுக்க மனசு இருக்காது. ஆனால் நம்ம தலைவர் சொன்னார்னா நம்ம கேட்டு தான் ஆகணும். அவர் சொல்லுகிறார், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த மாதிரி மக்கள் சாகிறத இந்த காலத்தில் ஒன்றும் அவ்வளோ இல்லை, ஆனால் அந்த காலத்தில் நிறைய இருந்துச்சிங்க. ரோமர்கள் எவ்வளோ பேரை சாவடிச்சிருக்கான். ஆமேன். எவ்வளோ பேரை சாகடிச்சிருக்கான், மரண தண்டனை விதிச்சிருக்கான் கிறிஸ்டியன்ஸை. ஆமாம், கான்ஸ்டான்டைன் என்கிற மன்னன் ரட்சிக்கப்படும் வரை
கிறிஸ்தவர்களை வந்து கொலை செய்கிற பொருள்களாகவே பார்த்தாங்க. எந்த விதத்திலலாம் அவங்கள கொலை செய்ய முடியுமோ அப்படி தான் கொலை செய்தாங்க. பவுல் அப்போஸ்தலன் கூட ரோமாபுரியில் தீர்ப்புக்காக காத்திருந்தார். அதன் பிறகு அவருடைய முடிவு பற்றி நமக்கு தெரியல. அவரும் கொலை செய்யப்பட்டார் என்று தான் வரலாறு சொல்லுகிறது. They will deliver you to tribulation and kill you. கிறிஸ்டியன்ஸே, திருச்சபையே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களே, உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இந்த வேர்டு நம்ம அண்டர்லைன் பண்ணிங்க. You will be delivered to affliction. ஐயா என்னதான் ரொம்ப குறைவா பேசுறாங்க ஐயா, இல்லை, இது ஆரம்பம் தான். பிறகு என்ன நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள். நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டியா, நீ சர்ச்சைக்கு போறியா, நீ ஊழியத்துக்கு போறியா, நீலாம் ஒரு ஆளா என்று கேவலப்படுத்துகிற அளவுக்கு பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைவார்கள். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இடரல் அடைவாங்க. சொல்லுவாங்க, நான் வந்து கிறிஸ்டியன் இல்லைங்க. ஒரு அம்மா என் கையில் மனைவி கையில் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க மக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த புள்ள ஆண்டவருக்காக பக்தி வைரகமாக நிற்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆண்டவர் தெரியுங்க, வசனம்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இருந்தாலும் நான் வந்து நான் அப்படி தாங்க இருப்பேன். ஏன்னா அப்படிலாம் போனால் இயேசுக்கிட்ட வந்தால் என்ன வரும்? வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நான் எப்படி இருப்பேன்? அங்கே தான் இருப்பேன். வசனம்லாம் தெரியுதம்மா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு வந்து பிரச்சனையை பார்த்தா அவரை பயந்து விட்டுட்டு போயிடுவேன். நான் சரிதான், ஆனால் என் மக தான் சரியில்லை அப்படின்னு தன் மகளை என்ன பண்ணுறாங்க? பின் பாயிண்ட் பண்ணுறாங்க. அவ தான் காட்டி கொடுப்பார்கள். ஜனங்கள் பகைப்பார்கள். என் நிமித்தம், என் நிமித்தம். இது நமக்கும் பொருந்தும், இஸ்ரேலுக்கும் பொருந்தும். இஸ்ரேலை எதிர்த்து பல மக்கள் போராடுகிறாங்க, அடிக்கிறாங்க இஸ்ரேலை. இஸ்ரேல்ன்ற நாடு அங்கேருந்து வெளியே வந்துச்சுன்னா அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள முரண்பாடுகள், கருத்துக்கள், ஒருவர் கொலை செய்து கொண்டு அன்றைக்கி நைட்டே முடிச்சிருவாங்களாம். இஸ்ரேல் இருக்கிறதுனால அவங்க ஒத்துமையா இஸ்ரேல் அடிக்கிறாங்க. கிறிஸ்தவனே, தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் அநேக கூட்டங்கள் எழும்பும், நீ கலங்கக்கூடாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் தப்பிச்சு மீந்து ஆண்டவரே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கக்கிட்ட கள்ளத்திற்கு தெரிசி வர உள்ள நுழைஞ்சிருவானா. அதாவது எரியிற வீட்டில் ஒரு கொல்லி எடுக்கிறது போல கொஞ்சம் ஜனம் என்ன பண்ணோம்? தப்பிச்சு இடையூறுலாம் தாண்டி, கரெக்டு தானே, குடும்ப பிரச்சனைலாம் தாண்டி உள்ளே வந்தால் அவன் யாரும் நுழைஞ்சிருவானா? கள்ளத்திற்கு தரிசி. யாருங்க கள்ளத்திற்கு தரிசி? தன் சுயத்தை மக்களுக்கு போதிப்பவன், தான் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சொல்லுபவன். இயேசு தெளிவாக சொன்னார். ஜீசஸே இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறதில்ல, பேசிவிட்டு போய்விட்டார். திரும்பி வந்து என் மனசில் இன்னொன்று சொல்ல போகிறாருன்னு கிடையாது. இல்லை, ஹி ஹஸ் டன். சிலுவையில் என்ன சொன்னார்? முடிந்ததுன்னார். புது பிளான் எதுவுமே கிடையாது. உலகத்துக்கு புது பிளான் கிடையாது. உலக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு புது பிளான் கிடையாது. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்ட்டார். யாரு? சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு, கண்ணியின் மைந்தன் இயேசு, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு. இவரோட பையன் இயேசு, அவரோட பையன் இயேசு, இந்த ஊருக்காரன் இயேசு கிடையாது. உங்க இயேசு யாருங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. கரெக்டா? ஆனால் கள்ளத்திற்கு வந்து ஏதோ சொல்வார்கள். யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஒரு வார்த்தையை சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முதல்ல வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னாரு, முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் எப்படிங்க நிற்போம்? அவர் மீது விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் மட்டும்தான் நான் பண்ணுவோம், நிற்போம். ஒரு பஸ்ஸில் பயங்கரமான கூட்டம், இடுக்கமாக இருக்குது. அந்த பஸ்ஸை கொண்டு வந்து டிரைவர் இறக்குறாருங்க. இறக்கணும், ஜனங்க இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இறங்குது. இறங்கி ஏறும் போதும் இடிச்சுட்டு தான் ஏறுவாங்க, இறங்கும் போதும் இடிச்சு பிடிச்சிட்டு எல்லாம் இறங்கினாங்க. அங்கே ஒரு அங்கிள் ஒருத்தர் பின்னாடி கம்முன்னு உட்காந்துருக்கார். அவர் கூலாக உட்காந்துருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பஸ் ஓட்டுறவர் வந்து எங்கள் ஊருக்கார். முடிஞ்ச பிறகு டிப்போவில் பார்க் பண்ணுவார். நாங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறோம்? டீ குடிக்க போகிறோம். கூலாகிறார். மீதிலாம் இறங்கி திப்புன்னு இப்படியே இறங்கிட்டா பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது, ஆயின்னு இறங்குது. இவர் எப்படி இறங்குறாரு? கூலா. இந்த கூலா முடிவு பரியந்தம் இருக்கிறதுக்கு அவர் எதனா கஷ்டப்படணுமா? சும்மா இருந்தாலே போதுமா? எனக்கு என்னமோ தோணுது, சும்மா நம்ம ஆர்டரை மட்டும் பார்த்துட்டு இருந்தாலே போதும், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம். நடுவில் புதுசாக ஒரு இயேசு, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு இவர், ஒரு அவர், யாருமே வேணாப்பா. இயேசுவே வழி. ஹல்லேலூயா. இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். எத்தனை பேர் முடிவு பரியந்தம் நம்ம நிலைத்திருக்க போகிறோம்? யாரை பார்க்கலாம்? ஜீசஸை பார்க்கலாம். யாரை பார்க்கலாம்? அவர் வார்த்தையை பார்க்கலாம். அவன் கிறிஸ்டியன்ஸுக்கு சொல்கிறார், முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணணுமா? நிலைத்திருக்க வேண்டும். ஒரு விஷயத்த சொல்கிறேங்க இல்லைங்க, ஜீசஸை நீங்களும் நானும் முகமுகமாக இந்த பூமியில் பார்க்க மாட்டோம்.
2 பிளான் இருக்குது. ஒன்று, ரகசிய வருகையில் நம்மளை மத்திய ஆகாயத்தில் மீட் பண்ணுவார். ஜீசஸ் இங்கே வந்து இந்த ஊரில் அந்த ஊரில் இந்த சர்ச்சில் அந்த சர்ச்சில் ஓப்பனர் மீட்டிங் எதனா போட்டு வான்னு கூப்பிட மாட்டாராம். யாருன்னா ஒருத்தர் இயேசு இங்கே இருக்காருன்னா நீங்கள் போகவே கூடாது. இயேசு வருவாராமா பூமியில்? நம்மள மாதிரி கோட் ஷூட் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வரமாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் வரும் திரும்ப செய்திகள், இயேசு வந்துட்டார், அந்த மரியாதை சுகப்படுத்தினது போல் இங்கே ஒருத்தரை சுகப்படுத்தினார், செத்தவனை எழுப்பினார், அப்படி இப்படின்னும் போது நம்ம வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தெளிவாக சொன்னார், இதோ இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொன்னாலும் அவர் வரமாட்டார். ஹல்லேலூயா. இயேசு வந்துட்டு போயிட்டார், திரும்பி மனிதனா இந்த இடத்துல கால் வைக்க மாட்டார். ரகசியமாக நம்மை கூட்டி கொண்டு போய், ஆமென், இந்த பெரோசியா சொன்ன பாருங்க, ஒலிவ மலை மேலே கால் வைக்க வருவார். அன்னைக்கு அவர் மட்டும் தனியாக வர மாட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்ம, மரித்து உயிரிழந்து எழுந்த நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஒலிவ மலை மேலே கால் வைப்போம். நம்ம இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு போனது இல்லைல்ல. ஆமென். இலான் மஸ்க் ஐயா வந்து ஒரு டெக்னாலஜி சொல்கிறார். என்னென்னா, இந்த விமானம் வந்து ஏறி இப்படி போதில்ல, அப்படி இல்லை, சீக்கிரமாக மிசைல் டெக்னாலஜியில் நம்மளை வெளிநாட்டுக்கெலாம் கூப்பிட்டு போவார். அந்த ஏவுகணையை வானத்துக்கு ஏவி விட்ருவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஏர்போர்ட் மாதிரி வரப்போகுது, ஆனால் அது கடலில் இருந்தால் ஏவுவாங்க. இப்படி வச்சு நம்மளெல்லாம் உட்கார வச்சு இப்படி ஏற்றி விட்ருவாங்க. ஜுன்னு போயிட்டு மேலே போயிட்டு அப்படியே அமெரிக்காவில் விழுந்துடும். 1/2 மணி நேரத்தில் மேலே போகிற தூரம், கீழே விழுற தூரம். மேலே ஏற்றுறதுக்கு தான் கேசோலின்லாம், கீழே இருக்கிறதுக்கு தானாகவே இறங்கிடும். 1/2 மணி நேரத்தில் அமெரிக்கா போய் சேர்ந்துடலாம். நடக்காதுன்றீங்களா? நடக்கும். போக மாட்டாங்களா ஜனங்க? போவாங்க. இயேசு இதுன்னு சொல்கிறாரு 1 தெசலோனிக்கேயர்ல, நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வில் பி காட் அப் இன் ஹெவன். திரும்பி அங்கே போயிட்டு அங்கே தான் ஜீசஸை மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி திரும்பி இறங்கும். ஹல்லேலூயா. மற்றபடி இங்கே வர சொல்லுங்க மாட்டார். அவரோட ஆலிவர் டிஸ்கோர்ஸில் தனியாக மறிப்பதற்கு முன்பதாக லாஸ்ட் மினிட் ப்ரீஃபிங் கொடுத்து விட்டார். சரி, இது கிறிஸ்தவர்களுக்கு. நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, இயேசுக்காக காத்து கொண்டிருக்கணும். இயேசு இங்கே அங்கே இந்த வீட்டுக்கு, இந்த ஓப்பனர் மீட்டிங்க்கு டிவிலலாம் வர மாட்டார். எங்கே தான் மீட் பண்ணுவார் நம்மளை சொல்லுங்கள்? வானத்தில். அந்த வானத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக காத்துட்ருக்கணும். இப்போ இஸ்ரவேலுக்கு ஒரு செய்தி சொல்கிறார், புரிஞ்சுக்கணும். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நிஜ இஸ்ரவேலுக்கு ஒரு செய்தி சொல்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு என்ன செய்தி பாருங்க. 15th verse, பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. The holy place, the abomination of the desolation, standing in the holy place. பாழாக்குகிற அருவருப்பு. அருவருப்பு என்ன பண்ணுதா? பாழாக்குது. ஆமென். அருவருப்பு என்ன பண்ணுது? பாழாக்குது. அவங்க வீட்டில் ஒரு ஃபுட்டு வெளியே வச்சுட்டு போயிட்டீங்க, தக்காளி, எலி வந்து கடிச்சிட்டு ஓடுது. அந்த ஸ்மெல் பார்த்துக்கிறீங்களா? அந்த எலி வந்து போன அந்த ஸ்மெல்லு, அந்த கவரே தூக்கி போட்டிருப்பான்னு சொல்லுவோமா இல்லையா? இப்படி தான் இந்த பிசாசு என்பவன், அவன் பாழாக்குகிறவன், அருவருப்புள்ளவன். ஒரு தக்காளி இல்லை, அந்த பேக்கையே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கடிச்சு போட்டு போயிருக்கோம். போமா? அந்த பேக்கே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு நாள் மாவு பாக்கெட் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க. இங்கே ஒரு கடி, அங்கே ஒரு கடி, சைடில் ஒரு கடி, அவள் தான். பாக்கெட்டே தூக்கி போட்டாங்க பசங்க. சாத்தான் அப்படிதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்துட்டான். யாருங்க கதவை திறந்து விட்டது? எலி உள்ளே வந்துருச்சு. ஆமென். இன்றைய டெக்னாலஜி நம்மளை எங்கே கூட்டி கொண்டு போவோன்னு தெரில. நம்ம எல்லாருமே மிஷின்ஸை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த மிஷினில் எனக்கு ஒரு மனைவி கிடைப்பான்னு கூட இனிமேல் பசங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மிஷினில் எனக்கு ஒரு கணவன் கிடைப்பான்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இலான் மஸ்க் சொல்கிறாரு, இனிமேல் ரோபோட்ஸ் வந்து குழந்தைகள் கூட பெற்றுக் கொடுக்கணும். ஓகே விடு, அழகான ஒரு ரோபோ பொண்ணை என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். தப்பு ஒன்றும் இல்லை பிரதர் சிஸ்டர், நம்ம டெக்னாலஜியோட விளையாடுறது. இவரது அவரது ஒரு 100 பேரோட அறிவை ஒரு ரோபோட்டு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் அதோட போட்டி போடணும் சொல்லுங்கள்? 100 பேர். 100 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்னோட வந்துச்சுன்னா எங்கே போகணும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ஞானிகள் வேத வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறது, we are playing with the engines of creation. குறிப்பாக இன்றைக்கி நம்ம டிஎன்ஏல போய் கை வச்சோமோ அன்றைக்கே சொல்கிறாங்க, படைக்கிறதுக்கு நான் ஒரு என்ஜின் வைப்பார்ல, அந்த என்ஜின்லேயே கை விட்டுக்கிறோண்டா. தொட்டோம்னா என்ன ஆகும் நமக்கு தெரியாது.
நமக்கு நன்மையை பற்றி பேசுகிறோம். தீமைகள் என்று வந்தால் அது எந்த அளவுக்கு நம்மை கொண்டு போய் விற்கும் என்று தெரியாது. இருண்ட உலகத்தில் தான் கால் வைக்கிறோம். வேகமாக போகிறோம், தப்பில்லை. இந்த வேகம் நம்மளை எங்கே கூட்டி கொண்டு போகிறது? we will be lost. இந்த லாஸ்ட்டில் தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே பாழாக்குகிற அருவருப்பு வரும் என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், கடைசி காலத்தில் அறிவு பெருத்து போகின்றார். ஜனங்கள் ஆங்காங்கே அறிவை தேடுவார்கள். அறிவு பெருத்து போய் இன்னைக்கு அறிவே இல்லை. இன்னைக்கு எல்லாத்தை பற்றின நாலேஜ் நம்ம ஃபோனில் வந்துருச்சு. யூ கேன் கெட் எவ்ரிதிங். ஆனால் ஒரு சைடு ஆலயத்துக்குன்னா வரப்போகுது அட்டாக்கு, பாழாக்கம் அருவருப்பு வருகிறது. அப்போ பாருங்கள், ஒரு மாஸ்டர் பிளான் சொல்லியிருக்கா பாருங்க. யூதேயாவில் இருக்கிறவர்கள் 16ஆம் வசனம் படிங்க. ஓகே, எங்கே ஓடினோம்? யூதேயா என்பது ஒரு நாடு, கலிலேயா என்பது ஒரு நாடு. லிசன் பண்ணுங்க, இந்த யூதேயாவுக்கு நடுவில் உள்ள தலைநகரம் தான் எருசலேம். மறக்கூடாது, எருசலேம் தலைநகரம். அந்த நாடு பேர் என்ன பேருங்க? யூதேயா. இன்றைக்கு இல்லை, அன்னைக்கு தலைநகரமான எருசலேம் இருந்த நாடு பேர் என்ன பேர்? யூதேயா. இங்கே ஜீசஸ் இப்பத்தி கடைசி காலத்தை பற்றி நமக்கு சொன்னார். இஸ்ரவேலர்களுக்கு அப்போ என்ன நடக்க போகுது, கல் மேலேருந்து கல் எடுக்க போகிறாங்களே, அப்போ என்ன நடக்க போகுதுன்னு ப்ரீஃபிங் கொடுக்குறாரு. நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பற்றி சொன்னார். இந்த நிமிஷம் கடைசி காலம் வரைக்கும் பேசினார். இந்த 16ஆம் வசனத்திலிருந்து இந்த 15ஆம் வசனத்திலிருந்து இயேசு தனக்கு பிறகு ஒரு 60 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போகிறார். அதில் பாழாக்கம் அருவருப்புகிற தீர்க்கதரிசி வரப்போகிறான். திரும்பவும் எருசலேம் தேவாலயத்தை கட்டினாங்களா, வரப்போகிறான். ஆனால் அந்த ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே யூதேயாவுக்கு பிரச்சனை வரும்போது யூதர்கள் எங்கே ஓடணுமா சொல்லுங்க? என்ன படிச்சிங்க? மலைகளுக்கு ஓடிடு, எருசலேமுக்கு ஓடாத. எங்கே ஓடாத? ஆமாம், நான் கல்லூரியில் லெக்சராக ஒர்க் பண்ணும்போது ஃபயர் வார்டனாக இருந்தேன். எங்கள் ஃப்ளோருக்கு அந்த ஃபயர் ட்ரில்லில் ஒரு அசம்பிளி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அசம்பிளி பாயிண்ட்டை எல்லாருக்கும் சொல்லும். எந்த வழியாக இறங்கி ஓடி போய் எங்கே நிற்கணும், அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது, நிற்கணும். ஏன்னா அட்டனன்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் காலையில் வந்தாங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா எரியுதே உள்ள, இல்லைனா இவர் மிஸ்ஸிங்னு ஃபயர் ஃபைட்டர்ஸ் உள்ளே போய் காப்பாற்றுவாங்க. அந்த அசம்பிளி பாயிண்ட்டுக்கு ஒருத்தன் வரலன்னா அவன் தொலைஞ்சிட்டான்னு அர்த்தம். நான் அந்த அசம்பிளி பாயிண்ட்டுக்கு வரமாட்டேன், வேறு எங்கன்னா போனான்னா அங்கே கூட தீ இருக்கும். இந்த அசம்பிளி பாயிண்ட் எதுனா அந்த இடத்துக்கு தீ வராது. புரியுதுங்களா? போயிட்டான்னா நான் தான் அர்த்தம், தப்பிச்சிட்டு தான் அர்த்தம். அதுபோல தான் இயேசு சொன்னார், யூதேயாவில் இருக்கிறவங்க மலைக்கு ஓடி போங்கன்னு. ஆனால் நம்ம வரலாறு படித்தோம்னா கிபி 70 தீத்துராயன் அட்டாக் பண்ணும்போது இயேசு சொல் பேச்சை கேட்காதவங்க யூதேயா பார்டரில் ஆர்மி வரும்பொழுது இந்த ஜனம்லாம் தெரிச்சு மலைக்கு ஓடிச்சு. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க யூதர்கள்லாம் கிளம்பி சால்வெல்லாம் போட்டுக்கிட்டு முக்காடெலாம் போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு ஏறுறாங்க. இந்த படம் மேலே வராது பிரதர்னு மறந்துடாதீங்க. அவன் ரவுண்டு பண்ணிக்கிட்டே வரான். ஆமேன். அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கும் காப்பாற்றுதலை சொன்னார். வீட்டில் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாலும் எடுக்க இறங்கக்கூடாதுன்னாரு. அவன் மேலே இருக்கிறவனை அட்டாக் பண்ணல, கீழே இருக்கிறவனை அட்டாக் பண்ண போகிறான். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள திரும்பக்கூடாது. வயலில் போயிட்டியா நீ அப்படியே தப்பிச்சிட்ட, வீட்டுக்கு வந்த எருசலேம் மாட்டுது. அல்லேலூயா. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்தின் அது ஓய்வினால் அது சம்பவியாதபடி வேண்டி கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தாததும் இனிமேலும் சம்பவித்தாமல் மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உங்களுக்கு உண்டா இருக்கும். 2 ஸ்டேஜ் பற்றி பேசுகிறார். ஒரு ஸ்டேஜ் ரோமர்கள் இஸ்ரவேலை டேக் ஓவர் பண்ணும்போது, அழிக்க முற்படும்போது. மறந்துடாதீங்க, அந்த 0070 அந்த வருஷம் பேர் என்ன பேருங்க? 0070 எருசலேம் அழிச்சாங்க பாருங்க. அதுக்கப்புறம் யூதர்கள் எங்கே போனாங்கன்னே அந்த ஊருக்கு வரல. ஜெர்மனியில் இருந்தாங்க, இங்கிலாந்தில் இருந்தாங்க. எது வரைக்கும் தெரியுமா? 1948 வரைக்கும், ஏறக்குறைய 1900 வருஷம் செதறியே கடந்தாங்க, அனாதையாக இருந்தாங்க. 1948 தான் திரும்பி யூதர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்து இன்றைக்கி இஸ்ரவேல்னு நாடு இருக்குது. இயேசு அப்போ அவங்களுக்கு சொன்னது கரெக்டாக இல்லையா? யாரெல்லாம் தப்பிச்சு போனாங்களோ அவங்க தான் பிழைச்சாங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்குள்ளே போய் பாழாக்குகிற அருவருப்பு இருக்கிறதை கண்டும் போனார்களோ அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள். அந்நாட்கள் குறைக்கப்படலைன்னா தீத்துராயன் தன்னுடைய கட்டளையை போட்டு நிறுத்தி போதும் எருசலேம் தேவாலயத்தை ஃபினிஷ் பண்ணிட்டீங்களே ரிட்டர்ன் ஆர்மின்னு சொல்லனா தேடி தேடி யூதர்களை கொண்டிருப்பாங்க. அந்த நாட்கள் குறைக்கப்பட்டு போனது. அப்பொழுது கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார்னு சொன்னாங்களாம். இப்போ லிசன் பண்ணோம். இதில் நம்ம 2 ரகசியம் புரிஞ்சுக்கிறோம். ஒன்று, இஸ்ரவேலுக்கு நடந்து போயிடுச்சு, நமக்கு இன்னும் நடக்கலை.
நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு இயேசு அங்கே இருக்கார், நீங்கள் வாங்கண்ணா, நீங்களும் நானும் பைபிள் எடுத்துன்னு கிளம்பி போகவே கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணோம்? ஒரு பெரிய கேயோஸ் வருது, ஒரு பெரிய குழப்பம் வருது, எங்கே போகிறதுனே தெரில. எல்லா கிறிஸ்தவர்களும் இங்கே வாருங்கள், அங்கே இயேசு இருக்கிறாருன்னா என்ன பண்ணக்கூடாது? அவ்வளோதான். இனிமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் தனியாக டீல் பண்ணுவேன் என்பதை சொல்லுகிறார். ஆமென். போகக்கூடாது. ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களையும் செய்வார்கள். எப்படி செய்வாங்களா? சின்னதில்லை பிரதர், பெரிய அடையாளம். ஏசுன்னா அடையாளம் செஞ்சார், ஏசுன்னு அற்புதம் செஞ்சார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார். அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பூமியில் பண்ணிட்டார்னா எல்லா ஜனங்களும் ஒரு சர்ச்சுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? போவாங்களா போக மாட்டாங்களா? ரைட். போகிறவங்க யாரை பார்க்க போகிறாங்க? ஆண்டவரை பார்க்க போகிறாங்களா, அவரை பார்க்க போகிறாங்களா? இப்போ தான் புரிஞ்சுக்கணும். யாராவது ஒரு தனிப்பட்ட நபரை நம்ம பார்க்க போனோம்னா நம்ம டேஞ்சரில் போகிறோம். நம்ம பார்க்க போகிற அந்த தனிப்பட்ட நபர் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் மகிமையை யாருக்குமே கொடுக்க மாட்டார். நம்மளை நீ அங்கே வந்து பாருன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை ஒன்றும் அவர் கம்மியாக நேசிக்கலை. நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் ஒன்றும் என் பசங்களை பார்த்து டாடி அங்கே இருப்பேன், நீ வந்து என்னை பாரு அப்படிலாம் பெருமையாக சத்தியமாக சொல்ல மாட்டேன். அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே நான் ஓடி போயிடுவேன். நான் முதல்ல ஓடி போயிடுவேன். இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவேன். என் பசங்க எங்கேயோ அங்கே தான் என் உயிர். அதுபோல் நம்ம எங்கேயோ அங்கே தான் நம்ம ராஜாவோட உயிர். நீங்களும் இங்கேயும் அங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் மீட்பருக்கு நாம் யார் என்று தெரியும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவிக்கிறேன். வனாந்தத்தில் இருக்கிறாருனாலும் போகக்கூடாது, அறை வீட்டில் இருக்கிறனாலும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டோமா? போவோமா போக மாட்டோமா? போகக்கூடாது. நூற்றாண்டுகளில், பல நூற்றாண்டுகளில், ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் ஒவ்வொரு மனிதன் வந்து நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, நான் தான் இயேசு என்று சொன்னதை நாம் பார்த்திருக்கிறோம். இயேசு வந்து விட்டார் என்று சொன்னதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வந்துட்டாரு, இயேசு வரப்போறாரு, இத்தனாம் தேதி வரப்போகிறார் என்று சொல்வதையெல்லாம் நம்ம பார்த்து இருக்கிறோம். வில்லியம் மில்லர் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், அவர் ஒரு அமெரிக்கன் மினிஸ்டர். 1849 ஆண்டு அவர் மரித்திருக்கிறார். 1782 ஆண்டு அவர் பிறந்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து 1844 ஆண்டு வருகிறார்னு கரெக்டாக சொல்லிட்டார். எப்போ வராரா? 1844. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. எழுப்பிட்டு எல்லா ஜலத்தையும் ஒன்று கூடி வைத்து எல்லாரையும் உட்கார வச்சுக்கிறார். அக்டோபர் 22ஆம் தேதி 1844 இயேசு வருகிறாருன்னு சொல்லிட்டார். பேர் என்ன பேருங்க? அவர் பேர் வில்லியம் மில்லர். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு வருவதை எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. ஏங்க இவர் சொல்கிறத ஜனங்க நம்புறாங்கன்றீங்களா? அவ்வளோ அற்புதம் அடையாளம் செஞ்சிருக்கார். ஆமென். ஆமாம். வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் டிஸப்பாயின்மெண்ட் டே என்று சொல்லப்படுகிறது. Tens and thousands of people, லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு வருகிறார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். பிறகு இயேசு வரவில்லை என்று சொன்ன பிறகு அதிகமான மக்கள் இடரல் அடைந்து இயேசுவே இல்லை என்று சொல்லிட்டாங்களாம். 19 மில்லியன் மெம்பர்ஸ் இருந்தாங்களாம். அவன் அதில் இயேசு வராருன்றதுக்கு மட்டும் ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட். அதிலிருந்து பிரிந்து எத்தனையோ இயக்கங்கள் வந்து சின்ன சின்ன குரூப்பாக வந்தாங்க. ஆனால் அன்றைக்கு இடரல் அடைந்தவர்களே ஐயா அற்புதம் அடையாளம் செய்கிறாருன்றதுக்காக அவரால் இயேசுவை வர வைக்க முடியாதுயா. நம்ம இயேசு ராஜா வேறையா. அவர் ஏழைகளின் தெய்வம், அவர் அனாதைகளின் தெய்வம், அவர் உன் தெய்வம். உங்கள் கையிலையும் என் கையிலையும் பேசுவார். நம்மளை விட்டுட்டு அவர் போகவே மாட்டார். நாம் அவருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஏற்கனவே என்ன சொன்னார்? உபத்திரம் வரும், உங்களை கொலை செய்ய ஒப்பு கொடுப்பாங்க, ஆனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாரா? எனக்கா காத்திருக்கணும்னாரா? இஸ்ரவேலுக்கு என்ன சொன்னார்? பாழாக்கிற அருவருப்பு தீர்க்கதரிசி வருவான், நீ எங்கே ஓடிடணும்? மலைக்கு ஓடிடணும். உள்ளே ஓடக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளியே ஓடிடணுன்னாரா? இப்போ ஒரு சின்ன அப்படி கண்ணடிக்கிற மாதிரி ஒரு கிளிம்ஸ் கொடுக்க போகிறார். இதை நம்ம ஆழமாக படிக்கணும். ஒரு சின்ன ரகசியத்தை சொல்ல போகிறார். ரகசியத்தை பெருசாக பத்திரிக்கை அடிச்சு சொல்லுவாங்களா, லைட்டாக சொல்லிட்டு போவாங்களா?
எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போட்டு அந்த சாப்பாடுக்குள்ளே ஒரு முட்டை எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. அப்படி தட்டுட்டு இஜிஜி அப்படின்ட்டு போயிடும். இஜிஜினா எக்கு. இஜிஜி யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். என் சட்டில் என்ன இருக்குது? முட்டை இருக்குது. ஒருத்தருக்கும் தெரியாது. நான் சின்ன பையனாக இருக்குமா, என் ஒரே பையன் அப்படின்னு என்ன செல்லமாக வளர்த்தாங்க. என்ன இருக்கான்? நம்ம ராஜாவும் நமக்கு ஹிண்ட்டு கொடுக்குறாரு. எத்தனை பேர் படிக்க பாருங்க. உலகம் இந்த வேதத்தை கண்டுக்கிறாமல் போகலாம், எங்கள் வேலையே என் ராஜாவோட வார்த்தையை கண்டுக்கிறது தான். அவர் எத்தனை முறை சொன்னாரோ அதை விட அத்தனை முறை அதிகமாக நாங்கள் படிப்போம். நான் சில நேரம் ஒரு வசனத்தை 10 முறை மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்லுவேன். என்னை பார்த்து என் மனசாட்சி சொல்ல, நீ ஒரு பைத்தியக்காரன்டா. இல்லை, எங்கள் அப்பா என் ராஜாவோட வார்த்தையை சொல்கிறதுனால நான் பைத்தியக்காரன் ஆகாமல் இருப்பேன். கொஞ்சம் கவனிங்க. மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். கொஞ்சம் லிசன் பண்ணோம். இது ரகசிய வருகையை பற்றி பேசுகிறார். எதை பற்றி பேசுகிறாரு? எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்? ரகசியமான விஷயங்கள் ஸ்லோவாக இருக்குமா ஸ்பீடாக இருக்குமா? ரகசியமான விஷயம் ஸ்லோவாக இருக்குமா ஸ்பீடாக இருக்குமா? எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்? ஒரு நொடி தான். அவன் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவனோ அவ்வளோ ஸ்பீடு. கரெக்ட் தானே? ஒரு நொடியில் பைக் வந்து போயிடும். கரெக்ட் தானே? ஒரு நொடியில் ஏரோப்ளைன் வந்து போயிடும். மின்னலை காட்டிலும் வேகமாக இயேசு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வருவார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஒரே வசனம் தான் நமக்கு சொல்லுது, அவர் ரகசியமாக வந்து நம்மை கூட்டி கொண்டு போகிறார். ஆமென். ஆமாம், இந்த வசனம் நம்ம 1 தெசலோனிக்கேயரில் படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க. இது ரகசிய வருகையை பற்றி ஹிண்ட்டு எதில் கொடுத்துருக்காரு? 24, 27 கொடுத்தார். 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொடுத்தார். அதை டீட்டெயில்டாக பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16 படிங்கம்மா. இதோடைய ரகசிய வருகை, இந்த ஜீசஸ் கொடுத்த ஹிண்ட்டை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எலாபரேட் பண்ணி சொல்லிட்டார். எக்கால சத்தம், பிரதான தூதனுடைய ஆரவார சத்தம், ஊருக்குள்ள பிரதர் வீட்டில் கதவை சாத்திட்டு காத்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கு அவன் காதில் மட்டுமே துணிக்கும். அவருக்காக காத்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்தோரும் உயிரோடு எழுந்து யார்கிட்ட போயிடுவாங்க? ஜீசஸ் கையில் போய்விடுவார்கள். போயிட்ட பிறகு, திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடன், ரைட்டா, உபத்திரவ காலத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம வெளிப்படுத்தல விசேஷத்தை அதை படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த சாப்டரை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால போயிடலாம். உபத்திரம் முடிந்தவுடன் என்ன ஆகிடுமா? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்க, பூமிக்கு பீரியட் முடிஞ்சிச்சு. ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சதும் அதெல்லாம் கேட்டுறீங்க. எப்படி கேட்டுறீங்க? சீரியல் பல்பெல்லாம் கேட்டுறாங்க. டொப் டொப் டொப்னு கீழே விழுதா இல்லையா? டியூப் லைட் கேட்டு அதை எடுத்து டமால் டமால் சவுண்டு கேட்குதா இல்லையா? சேர்லாம் தூக்கி போட்டு எல்லாம் போட்டு கிளம்பிடுது வண்டி. அது போல தான் முடிக்க போகிறார். ஆமென். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் தான் பூமியில் அதிகமாக வேலை செய்யுது. நம்முடைய அறிவுக்கு உட்பட்ட சக்திகள் வேலைகள்லாம் ரொம்ப கம்மி. நம்ம தலைமுடி கூட நம்ம அறிவுக்கு ஒட்டு போக மாட்டுது, அது தானாக கொட்டி போகுது, நமக்கு தெரியாமல் வெள்ளையாயிடுது. நம்ம உடம்புலே நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது தான் நடக்குது. அடையாளம். ஆமென். எல்லாம் முடிஞ்ச பிறகு சூரியனும் அட்டாக்கு, சந்திரனும் ஒர்க் பண்ணல, மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். இப்போ வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் தெரியணும்னா அது சூரியனோட வெளிச்சமாக இருக்கணும், இல்லைன்னா சூரியனுக்கு கீழே நம்ம பக்கத்தில் இருக்கணும். சூரியன் இருக்காது, யாருக்குமா? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஒரு வருஷம் பூமியில் உள்ள சகல என்னதுங்க? ஏங்க எல்லாரும் புலம்புறாங்க? ஏன் எல்லாரும் புலம்புறாங்க? அங்கே நம்ம எங்கே போயிட்டோம்? ஜீசஸ் வரும்போது நம்ம இருந்தோம்னா நம்ம ஏன் புலம்புறோம்? இயேசுவே வாருன்னு சொன்னால் சொல்லுவோம். ஏன் புலம்புறோம்? இல்லைங்க, இது அவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரார். நீங்கள் கூப்பிட்ற இயேசு, ஜனங்க கைவிடப்பட்டிருந்தால் இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் காதில் விழாது. ஏன்னா தன் மனவாட்டியை ஏற்கனவே எடுத்துக்கொண்டு விட்டார். நம்ம ஆண்டவர் ரகசியவர்களை எடுத்துக்கிட்டு வானத்துக்கு கொண்டு போயிட்டார். நம்மோடு கூட ஒளியோ மலை மேலே அவர் இறங்கும்போது கீழே இருக்கிறவங்களாம், ஐயோ இவர் தான் உண்மையான கடவுள்னு சொன்னாங்களே, நான் கேட்டுக்கலையே, நான் நம்பாமல் போயிட்டேனே,
ஒரு நிமிஷம் அந்த சர்ச்சுக்கு போகாமல் போயிட்டேனே, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இருக்கலாமே, ஐயோ ஞானஸ்தானம் எடுக்காமல் போயிட்டேனே, ஐயோ சர்ச்சுக்கு போகாமல் போயிட்டேனே என்று எல்லாரும் போலும், அட்டா மிஸ் பண்ணிட்டனே என்று. ஆமென். ஆமாம், எல்லாரும் புலம்புவார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளில் கூட்டி சேர்ப்பார்கள். தேவதூதர்கள் ஜீசஸோட ஆளுங்களை சேர்ப்பார்கள், எல்லாரையும் ஒன்றாய் இணைப்பார்கள். ஆமென். ஆமாம், திரள் கூட்டம் சேர்ப்பார்கள். சொல்லிட்டு ஒரு ஓமையை பற்றி சொல்கிறாரு, அத்தி மரத்தை பற்றி சொல்கிறார். அந்த அத்தி மர ஓமை வேறு ஒன்றும் இல்லைங்க, அது ஜீசஸ் புதிய ஏற்பாடில் ஒரு அத்தி மரத்தை பார்த்து சபிப்பார். எனக்கு நீ பலன் கொடுக்கலையே, இந்த நீ பலன் கொடுக்கவில்லையே என்று இயேசு சபித்திருப்பார். அந்த அத்தி மரம் துளிர்க்கிறது அப்படின்னா இந்த அத்தி மரம் யூதர்களை குறிக்கிறது. 0070 உதிர்ந்து போன யூதர்கள் 1948 திரும்பி நாடு ஆரம்பித்தாங்களா இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க கையில் இருக்கிற டெக்னாலஜி யார் கையிலும் இல்லை. அத்தி மரம் துளிர் விடுகிறது மகனே. அத்தி மரம் வேறு யாரும் இல்லை, அவங்க தான். நம்ம காட்டு அத்தி மரம், அவங்க நல்ல அத்தி மரம். நம்ம தான் காட்டு அத்தி மரம். நம்ம காட்டில் இருந்தவங்க, அவங்க நல்லவங்க. அந்த அத்தி மரத்தினுடைய ஊமை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சொல்லிட்டு வானம் பூமி ஒழிந்து போனால் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று சொன்னார். 36ஆம் வசனத்தில் நமக்கு ஏற்கனவே லைட்டாக 27 சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார்? மின்னல் வேகத்தில் மனுஷகுமாரன் வருகை வரும்ன்ட்டு. அந்த நாள் யாருக்கும் தெரியாதுன்ட்டார். அந்த நாள் யாருக்குமே, நான் ஒன்று சொல்லட்டோமா, ஜீசஸ்க்கே தெரியாது. யாருக்கு தெரியாது? வெளிப்படத்தில் விசேஷம் படித்தோம்னா இயேசு பிதா கையில் வாங்கினதை தம் தூதன் கையில் கொடுத்து, தம் தூதன் யோவான் கையில் கொடுத்து எழுதினதான் வெளிப்படத்தில் விசேஷம். எப்படிங்க? பிதா இயேசு கையில் கொடுத்ததை, இயேசு தூதன் கையில் கொடுத்ததை, தூதன் யோவான் கையில் கொடுத்ததை, யோவான் கிரேக்க மொழியில் எழுதினதை, நம்ம ஆளுங்க தமிழில் எழுதினதை நம்ம இப்போ வாங்கிட்டோம். ஆனால் ரகசிய வருகையில் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபரே இல்லை. ஏன்னா இயேசுக்கே தெரியாது. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். என்ன பண்ணலாம்? இது ஹெட் ஆஃபீஸ் விஷயம். ஹெட் ஆஃபீஸில் உள்ள டேடோட விஷயம். டேட் எப்போ முடிவு கட்டுறாரோ தான். சரி, நான் உங்களுக்கு யூதர்களுடைய திருமணம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அப்போ அண்டர்ஸ்டாண்ட் வந்துக்கோ. லிசன் பண்ணுங்கள். யூதர்கள் திருமணத்தை ரொம்ப ரியலிஸ்டிக்காக கேர்ஃபுல்லாக கவனமாக பண்ணுவாங்க. திருமணம்ன்றது சாதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழறதில்ல, லிவிங் டுகெதர் இல்லை. அதுக்கு ஒரு பெரிய ரூல் இருக்குது, கவனிங்க. அந்த மணமகன் போய் அந்த பெண்ணை பார்ப்பான். பார்த்துட்டு தேர்வு செஞ்சுட்டு டேடி கையில் சொல்லுவான். சொல்லிட்ட பிறகு இப்போ என்னைக்கு அந்த பெண்ணை அவன் நிச்சயம் பண்ணிட்டானோ அன்னிலேருந்து அந்த பெண் வீடு ரெடியாக இருக்கணும். அவன் இனிமேல் ரெடியாக இருக்கணும். கல்யாணம் எப்போனா நடக்கும், எப்போனாலும் நடக்கும். ஏன் நடு நைட்டில் கூட நடக்கும், இன்னைக்கு கூட நடக்கும், இல்லை 1 வருஷம் கழிச்சு கூட நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு டேட்டு குறித்து லாஸ்ட் மினிட்ல சொல்கிற த்ரில்லிங் மணமகனோட அப்பா கையில் இருக்குமா. மகனே இன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னா உடனே மாப்பிள்ளை கிளம்பி தட்டப்புடலா பொண்ணு பொருள் கோல்டு ஒட்டகம் யானை குதிரை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு பெண்ணு வீட்டுக்கு மியூசிக்கோட போவார். ரோட்டில் வரும்போதே சொல்லிடுவாங்க, மாப்பிள்ளை உங்கள் வீட்டுக்கு தான் வராரு, அந்த மாப்பிள்ளை தான் வராரு, அந்த மாப்பிள்ளை தான் வராருன்னும் போது பெண்ணு ரெடி ஆகி கல்யாணத்துக்கு இருக்கணும், கூட்டின்னு போயிடுவாங்க. கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிடும். அதை தான் இங்கே இயேசு சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த பையனுக்கு தெரியாது. ஏன்னா பையன் தெரிஞ்சால் பொண்ணுக்கு சொல்லுவானே ஃபோன் போட்டு, எங்கள் அப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு. ஏங்க நம்ம இயேசு கையில் எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் தெரியுமா? நான் ஒன்று சொல்லிட்டா, இயேசு கையில் இருந்தால் கிறிஸ்டியன்ஸு இயேசு கையிலேருந்து தூக்கிட்டே வந்துடலாம். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். பிரபு அண்ணனை பார்த்து கேட்குறேன், உங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது, உங்கள் பொண்ணு கேட்டு எடுக்குமா தூக்கின்னு போயினேக்குமா? அப்போ எத்தனை போயிடும். ஏன்? அன்பு. இயேசு கையில் ஒன்று இருந்தால் கிறிஸ்டியன்ஸு நம்ம கேட்கவே வேணாம், தள்ளிக்கிட்டு போயிடலாம், தூக்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ஜீசஸ் நம்ம நேசிக்கிறார். அந்த தேவனுடைய குமாரன் தன் மக்கள் மீது அவ்வளவு வெறித்தனமாய் நேசிக்கிறார். செத்த போனார்.
அதை தான் சொல்றாரு, பிதாவை தவிர வேற யாரும் இதை அறியான். எனக்கு எங்க டாடி சொன்னார்னா உன்னை எப்பயும் ரெடி பண்ணுவேன். ஏய் இத்தனை தேதி வரேன், உடனே உபவாச ஜபம் போடு, எல்லாம் சர்ச்சில் சேர்ந்துரு, நான் வருவேன், உனக்கு தூக்குவேன். அதை தான் தேவன் த்ரில்லிங்காக வச்சிருக்காரு. அல்லையா? இனிமே அந்த பெண்ணுக்கு தான் டெஸ்ட்டு. மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணிட்டான், அந்த பெண்ணை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க. மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளையோட அப்பா என்னைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கு பெண் தயாராக இல்லை என்றால் சொல்கிறாங்க, பொண்ணு அவங்க தாத்தா ஊருக்கு போயிருக்கா, வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அந்த பொண்ணு மணமகளாக முடியுமா? முடியாது. என்றைக்கு அவள் நிச்சயிக்கப்பட்டாலோ அன்றையிலிருந்து அவள் காத்து கொண்டிருக்க வேண்டிய கடமை அவளுக்கு வந்து விட்டது. ஷீ ஹேஸ் டு வெயிட். ஆமேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன கவனிங்க, இந்த பெண் காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நோவா காலத்தில் நடക്കുന്നത് போல் நடக்குமா? நோவா காலத்தில் என்ன நடந்துச்சா? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தாங்களாம். என்ன பண்ணாங்க? சாப்பிட்றது, குடிக்கிறது, பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது. இன்றைக்கி சாப்பாடு பற்றி எவ்வளோ டாக் போகுது. நீங்கள் உங்கள் ஃபோனில் எத்தனை ஷார்ட் சாப்பாடு பற்றி பார்க்குறீங்க, எத்தனை விதமான சாப்பாடு சாப்பிட்றீங்க. சைனா சாப்பாடும் இங்கே வந்துடுது, திபெத் சாப்பாடும் இங்கே வந்துடுது, அமெரிக்கா சாப்பாடும் இங்கே வந்துடுதா இல்லையா? பேச்சே என்ன தான் ஜனங்களுக்கு? எதை சாப்பிட்றது, எதை குடிக்குது. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். பிரதர், அப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான் கல்யாணம். இப்போ எல்லா வயசுக்கும் பெண்கள் இருக்கிறாங்க, எல்லா வயசுக்கும் ஆண்கள் இருக்கிறாங்க. எத்தனை முறை டைவர்ஸ் ஆகி திருமணம் ஆனாலும் பண்ணிக்கவும் ரெடியாக இருக்குது. தொழிலே பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது, சாப்பிடுவது, குடிப்பது என்று நோவா காலத்தில் இருந்தது போல நான் வரும் காலத்தில் வரும் என்று சொன்னார் என்றால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோன்ற பயம் எனக்கு வருகிறது. ஆமேன். சரியா இல்லையா? நோவா காலத்தில் நடந்தது போல் இன்றைக்கி நடக்குதா இல்லையா? வேறு என்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னு பெருசாக நோவா காலத்தை பற்றி போடல, நமக்கும் தெரியல. ஆனால் எந்த அளவுக்கு நடந்திருக்குதுன்னா, ஆண்டவர் தண்ணி அனுப்பி மழையை அனுப்பி வாட்டர்னால் அழிச்சார்னா எவ்வளோ மோசமானது நடந்திருக்கும். அந்த பனிஷ்மெண்ட்டை பார்க்கும்போதே தெரியுது. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. திருச்சபையே, இன்றைக்கி இந்த வார்த்தை என்னை உணர்த்துது. இந்த ஜெனரேஷனில் எதுனாலும் நடக்கும்டா, நீ அவருடைய மனவாட்டி. இந்த ஜெனரேஷன் பக்கம் சாய்ஞ்சிராத, நோவா காலத்து மக்கள் பக்கம் சாய்ந்து விடாதே, நீ என் பக்கம் சாய்ந்து இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. 27 சொன்னதை இப்போ தன்னுடைய ரகசிய வருகையை பற்றி மட்டும்தான் சொல்கிறாரு. பாருங்கள், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன். பார்த்துட்டிங்களா? ரகசிய வருகை மின்னல் வேகத்தில் வரும்போது 2 பேரில் ஒருத்தன். 2 ஸ்திரீகள் எந்திரம் மறித்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி அவுட்டா. 2 பேரில் உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருப்படினால் விழித்திருங்கள். ஆமேன். விழித்திருங்கள். திருடன் வருகிறது போல வருவார். நீங்கள் நினையாத நாழிகளிலே மனுஷகுமாரன் வருவார். ஏற்ற காலத்தில் போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மை விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். நம்மள எத்தனை பேர் உண்மையாக இருக்க போகிறோம்? பொல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு ஆபத்து. நாம் உண்மையாக இருக்க வேண்டும். we should be faithful to God. ஏங்க ஃபெய்த்லெஸ்ஸாக இருந்தான்னா, ஃபெய்த்லெஸ்ஸாக இருந்துட்டு நம்ம திருந்துறதுக்கு டைம் இல்லைன்னா என்ன ஆகுறது? இன்றைய ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். a faithful servant, a faithless servant, an evil servant. இன்றைக்கி அவர் நம்மை பார்த்து உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லுகிற வரையில் அவர் காலில் விழுவோம். திருச்சபையே, வசனத்தை தவிர வேறு எது நம்மளை டேக் ஓவர் பண்ணாலும் நம்ம மைண்டை தட்டினோம். அவர் வார்த்தைக்கு செவிசாய், உன் நினைவுகள் கீழே போகட்டும் என்று அவர் பாதத்தில் நாம் விழ வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, உலகத்தின் முடிவு, எல்லாவற்றையும் நமக்காக இயேசு இன்றைக்கு சொல்லி போயிருக்கிறார். அந்த 24ஆம் அதிகாரம் அருமையான சாப்டர். திரும்பி படிங்க. உள்ள ரகசியங்களை சொல்லுங்கள், ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ராஜா சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இயேசு தான் அந்த மகாராஜா. ஆண்டவர் காலில் விழுந்து அவர் சந்நிதியில் சரணடைவோம். ஷாலோம். என் ஊழியத்தை
சொல்லாமா? அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரம். எத்தனை நிந்தைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் சோடு சொல்லாமா? அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அன்பின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் ஆவியானவரே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அப்பா நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களுக்குள்ள அப்பா நீங்கள் இருக்கீங்க ராஜா. அப்பா உங்களுடைய வார்த்தைகள் அப்பா இன்றைக்கு அப்பா எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்பொழுதும் தகப்பனே அடியாலை மறைத்து நீங்கள் பேசுங்க அப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 42, 43, 44. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழியிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட்ட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தது போல இதே போல தான் நினையாத நாளில் வந்து இயேசு கிறிஸ்து வருவார். இந்த நாளில் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம எது மேலே நம்ம கண்ணோட்டமாக இருக்கோம், எது மேலே நம்ம விழுத்திருக்கிறோன்றதை நம்ம பார்க்கணும். நம்முடைய மனம் கூட எப்படி போகுதுன்னு நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய மனம் எப்படிலாம் சொல்லுதோ அதன் பிரகாரமாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் பாதையில் நம்ம விழித்திருக்கிறோமா என்று நம்ம இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தது போல் பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், உலகத்துக்குரிய கவலைகளை நம்ம பார்த்தோம். நம்மளும் அதே போல் வந்து உலகத்தில் இருக்கிற கவலைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா, அதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கோமான்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம உலகத்தின் காரியங்களை இன்னைக்கு தூக்கி போட்டு அவர் வரும் நாழிகைக்காக நம்ம காத்திருக்கும் போது அவருடைய வருகையில் நம்ம சேர்த்து கொள்ளப்படுவோம். நானும் வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்கு நான் ப்ரே பண்ணும்போது கூட என்னுடைய வீட்டு காரியங்கள் நான் என்னை குறித்து தான் நிறைய ப்ரே பண்ணுவேன். ஏசப்பா இப்படி இருக்கேன், இந்த கஷ்டங்கள் இருக்கேன், இந்த போராட்டங்கள் இருக்கேன், இதுலேருந்து நான் என்னைக்கு நான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வசனத்தில் என்னோடு கூட பேசினார். இந்த ஒரு வாரமாகவே எனக்குள்ளே நிறைய ஒரு கேள்விகள், நான் ப்ரேயர் பண்ணாலும் எனக்குள்ளே ஒரு கஷ்டங்கள் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வந்து நம்ம எல்லாத்தையும் உலகத்தின் கவலைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நம்ம காத்திருந்து விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு அவரோடு கூட நம்மளை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம். நம்ம வாழ்கிற காலத்தில், இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கூட சட்டங்கள் வந்து மாறிக்கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட காலத்தில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். விழித்திருந்தால்தான் அவருடைய வருகையில் நம்ம எல்லாரும் சேர்த்து கொள்ளப்படுவோன்றதை நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவருக்காக காத்திருந்து விழித்திருந்து அவர் வருகையை கண்ணோக்கி எதிர்கொள்ள ஏசப்பா கிட்ட நம்ம பலனை கேட்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்மளை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம பலனை கேட்கலாம். நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம இன்னிலிருந்து அவருக்காக அவர் வருகைக்காக நம்ம எதிர்கொண்டு நம்ம அவருடைய பாதையில் நம்ம நடக்கலாம். அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட இன்னும் நம்ம என்னென்ன கர்த்தருக்காக நம்மளை நம்ம விட்டு கொடுக்கணுமோ நம்ம அந்த காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கலாம். கர்த்தருக்காக நம்ம எழும்பலாம். நம்ம இன்றைக்கு நம்மளை அர்ப்பணித்து நம்ம செபிக்கலாம். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். சொல்லமாப்பா. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அப்பா, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே எங்கள் ஊழியத்தின் ஆதாரமே. ஓரி பாக்க வரவலபா ஷவரவல பரபல பரபலபா. ஓரி பாக்க வரவலபா. தகப்பனே உமக்கு நன்றி 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 அப்பா. ஓரி வலபா ஷவரபாக்கபா. ஆவியானவரே அப்பா, நீங்க பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீர் சொன்ன அப்பா ஒவ்வொரு வார்த்தைகளின்படி தகப்பனே அப்பா நாங்கள் நடந்து கொள்ள அப்பா எங்களுக்குள்ள நீங்க கிருபையை பாராட்டுவீராக. ஆவியானவரே இன்றைக்கும் தகப்பனே அப்பா நாங்கள் பலவித கேள்விகளோடு யோசனைகளோடு அப்பா உலகத்துக்குரிய அப்பா காரியங்களை நாங்கள் யோசித்து கொண்டு இருந்தாலும் ஆவியானவரே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய வருகைக்கு அப்பா நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க அப்பா எங்களுக்குள்ள அப்பா அந்த ஒரு விசுவாசத்தை நீங்க தாங்க. நீங்க அப்பா சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின்படி நடக்க தகப்பனே நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்பா விசுவாசத்தின் பாதையில போக தகப்பனே நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்பா எதை குறித்தோம் நாங்க கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் அப்பா நாங்க ஸ்தோத்திரத்தோடு அப்பா விண்ணப்பத்தோடு அப்பா உம்முடைய பாதையில வைக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில தகப்பனே ஒரு விசையா எங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில் அப்பா நீங்கள் அப்பா வருகிற நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆவியானவரை இன்னும் எங்களுக்குள்ளே இருக்கிற அப்பா சகலவற்றையும் அப்பா நாங்கள் மாற்றிக்கொள்ள உம்முடைய வருகையில் நாங்கள் சேர்த்து கொள்ளப்பட தகப்பனே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ளே இருக்கிற அப்பா சகலவற்றையும் நீங்கள் எங்களுக்கு மாற்றி தருவீராக. அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் அப்பா நாங்கள் சேர்த்து கொள்ளப்பட அப்பா எங்களுக்கு உள்ள அப்பா நீங்க கிரியை செய்வீராக. அப்பா உம்முடைய கரம் தகப்பனே இந்த நாள் அப்பா எங்க ஒவ்வொருவரையும் தொட்ட கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஒரு விசையா அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை அவங்க உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருந்தால் இன்றைக்கு நீங்க அவங்கள தொட்டிருப்பீங்க ராஜா. அப்பா நாங்கள் இதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு அப்பா எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா உம்மண்டையில நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய வருகைக்காக
வார்த்தைக்காக நாங்கள் காத்து ஜெபிக்க, அப்பா கண் விழித்து ஜெபிக்க, உடைய ராஜ்யத்தில் நாங்கள் சேர்த்து கொள்ளப்பட தகப்பனை எங்களை நீங்கள் அப்பா தகுதிப்படுத்துங்க. அப்படியாய் தகப்பனை இன்றைக்கு பேசின அப்பா உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரிந்தியம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் அநேக அடையாளங்கள் ஆண்டவர் சொன்னார். அதில் ஒரு அடையாளம் அன்பு தணிந்து போகும். ஆமென். நமது உலகத்தில் இருக்கிறோம். நம்ம அநேக முறை எதிர்பார்ப்பதில் பணம் புகழ் எது இருந்தாலும் அன்பை தான் எதிர்பார்ப்போம் மக்களிடத்தில். இவங்க இன்னும் அன்பாக இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் அவங்க அன்பாக இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்க என் இடத்துல அன்பு காட்ட மாட்டாங்க, இவங்க என் இடத்துல என்னோட அன்பாக இருக்கும் பட்சமாக பேச மாட்டாங்க. நம்ம அநேக முறை நம்ம அன்புக்கு ஏங்கி கொண்டு இருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே இதுதான் கடைசி காலத்தின் அடையாளம். ஆமென். ஆனாலும் நீ எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தில் அன்பாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற அன்பை மற்றும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்னே ஒன்று தான் சொல்கிறார் ஆண்டவர், நீ முடிவு பரிந்த நிலை நில்லு என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போதுதான் ரட்சிக்கப்படுவா என்று சொல்லுகிறார். நம்ம அநேக முறை அன்பை ஏங்கி தான் நம்ம சோர்ந்து போகிறோம். ஐயோ நான் இவ்வளோ கடினமாக உழைக்கிறேன் ஆனால் அன்பு இல்லையே, நான் கடினமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் ஆனால் அன்பு இல்லையே என்று அநேக முறை நம்ம சோர்ந்து போகலாம். ஆண்டவர் சொல்ல, மகனே சோர்ந்து போகாதே, நீ முடிவு பரிந்த நிலை நின்றால் ரட்சிக்கப்படுவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் கூட எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எவ்வளோ ஆண்டவருக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே பார்த்தாலும் அன்பு இல்லை. அன்பை ஏங்கி அநேக முறை நம்ம தனிமையில் அழுது கொண்டு இருக்கோம். அப்பா என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லையா பார்த்துக்கப்படாப்பா, உமக்காக தானப்பா நான் ஊழியம் செய்கிறேன்ப்பா. ஏதாவது ஒத்தராது என்ன அன்பு கூறனா, உண்மையான அன்பு எனக்கு எங்கேயுமே இல்லையாப்பா, நான் ஊழியம் செய்வது உண்மையான ஊழியமா என்று கூட அநேக முறை நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆண்டவரே ஊழியத்தை நிமித்தம் எனக்கு எத்தனை பாடுகள் என்று அநேக முறை சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உடனே சொல்ல, மகளே நீ சோர்ந்து போகாதே, மகளே நீ சோர்ந்து போகாதே, மகனே நீ சோர்ந்து போகாதே. கடைசி காலத்தில் அநேக அன்பு தணிந்து போகும், ஆனால் நீ மட்டும் நிலைத்திரு என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லுகிறார். மகளே நீ சோர்ந்து பார்க்காது, இன்னும் நீ நிலைத்திரு, இன்னும் என்ன ஊழியத்தில் நிலைத்திரு, இன்னும் என்ன அன்பில் நிலைத்திரு, இன்னும் என்னோட அரவணைப்பில் நிலைத்திரு. நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாமல் போராடினா நீ ரட்சிக்கப்படுவா என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்ல, ஏசப்பா நான் அநேக அன்பை கருத சோர்ந்து போகிறப்பா, இனிமே நான் சோர்ந்து பார்க்க மாட்டேன்ப்பா. என் நேசர் நீர் உண்டு தகப்பனப்பா, என்னை விசாரிக்கிற தகப்பன் நீர் உண்டு தகப்பனப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தை அழைத்த தேவன் நீர் உண்மை இல்லவர் தகப்பனப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இயேசு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் தகப்பனப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை காரியங்கள் சூழ்ந்தாலும் தகப்பனப்பா, நாங்கள் முடிவு பரியந்த நிலை நிற்போம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் தகப்பனே, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் எங்களுக்கு ஒரு அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் தகப்பனே. நாங்கள் முடிவு பரிந்து எங்களுக்கு வைத்த ஓட்டத்தை நாங்கள் ஓடுவோம் தகப்பனப்பா. எங்களுக்கு நீர் வைத்த ஓட்டத்தை தகப்பனே ஒரு மனுஷரால் தடை செய்ய முடியாத தகப்பனப்பா. இன்று யாரெல்லாம் தீர்மானம் செய்கிறீர்களோ இருந்த இடத்துல அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, என்னை அர்ப்பணிக்கிறப்பா. எனக்கு கூட ஒரு சில இடத்துலப்பா நான் முடிவு பண்ணுற நிலை நிற்போனா இல்லைன்னு அநேக சந்தேகங்கள் வந்துப்பா, பாடுகளை குறிச்சு இன்னைக்கு நான் ஆண்டரை ஒப்பு கொடுக்குறப்பா. என் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், என்னை சுற்றி யாரும் அன்பா இல்லை இருந்தாலும் இல்லாத பரவாயில்லப்பா, நான் முடிவு பண்ணி நிலை நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாமா? என்ன
வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஏனென்றால் அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இது தாழ்த்தும் சொல்றோம். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டே. இது தாழ்த்தும் சொல்லமாப்பா. நீர் உண்டு தகப்பனே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. ஆம் தகப்பனப்பா, இந்த கால வேளை நாங்கள் தீர்மானம் செய்கிறோம் தகப்பனே. இயேசு நாமத்தினால முடிவு பரியந்தம் நாங்கள் நிலை நிற்போம் தகப்பனே. வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் நெருக்கங்கள் எதுவும் துன்பமோ துயரமோ பசியோ பட்டயமோ பஞ்சமோ தகப்பனே எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காது தகப்பனே. உபத்திரமோ வியாகுலமோ தகப்பனே எங்களுக்கு எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காது என்று நான் நிச்சயிக்கிறோம் தகப்பனப்பா. உமக்கா நாங்கள் ஓடி தகப்பனே நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடுவோம் நாங்கள் தீர்மானம் செய்கிற தகப்பனே. எந்த ஒவ்வொருடைய கூட இருங்க. உடைய மகிழ்வில் அழைப்பின் காரம் எங்களோட கூட இருந்து வழி நடத்தட்ட தகப்பனே. நீரே எங்களை வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. ஏசு மூலம் சொன்னால பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.